எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் புகையும் கொலை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதுக்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. கதையில வரக்கூடிய நிகழ்வுகள் கூட ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக கதைக்கு ஏற்ப சொல்லப்பட்ட வரிகளே தவிர தவறான வார்த்தைகளோ இல்லது யார் மனதையும் புண்படுத்துமான வார்த்தைகளும் கிடையாது. புகையும் கொலை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். வண்டி நைட்டு 11 மணிக்கு மேல அந்த ரோட்ல போயிட்டு இருக்குது. அது பைபாஸும் கிடையாது, சப்வேயும் கிடையாது. அது இப்பதான் பைபாஸ்க்கு டெவலப் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா. அந்த வண்டி கரெக்டா போயிட்டு இருக்க, நல்லா 2 புறம் மரங்கள் அப்படியே நல்லா கர்வ் மாதிரி வந்து அவங்கள வரவேற்கிற மாதிரி இருக்குது. பாட்டு நல்லா சத்தமா போட்டுக்கிட்டு அந்த வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன லைட் வெளிச்சம் தெரியுது. ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி அவங்க கண்ணுக்கு அந்த லைட் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டு பிளிங்க் ஆகுது, ஆஃப் ஆகுது, பிளிங்க் ஆகுது, ஆஃப் ஆகுது. அது அவங்களுக்கு கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆளு வண்டியை மெல்ல ஸ்லோ பண்ணி பார்க்க, அங்க நல்லா நல்லா ஜொலிக்கிற அளவுக்கு சேலை கட்டிக்கிட்டு, தலை நிறையா பூவை வச்சுக்கிட்டு, கையில ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு, மூஞ்சில சிரிப்போட நல்லா லிப்ஸ்டிக் போட்டு பவுடர் போட்டு பார்க்கறக்கு பளிச்சுன்னு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே டிரைவர் வண்டியை வேகமா ஓட்டலான்னு போக, பக்கத்துல இருந்த ஆளு டே வண்டியை ஸ்லோ பண்ணு. உடனே அதுக்கு வேண்டாங்க, தேவையில்லாத வேலை, வண்டியை ஸ்லோ பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதுக்கு பின்னாடி கொண்டுட்டு இருந்த ஒரு ஆளு, என்னடா பிரச்சனை ஆயிட போகுது, இதெல்லாம் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன, ஏண்டா அப்படின்னு முன்னாடி இருக்கிறவர் கேட்க, அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே வண்டியை நிறுத்துடா. ஏங்க, இது ஏதாவது பேய் பிசாசு காத்து கருப்பு அந்த மாதிரி இருக்க போகுது, இல்லைன்னா கொள்ளையா இருக்கும் போது பொம்பளைகளை நிக்க வச்சுட்டு பொம்பளைங்க வந்து பக்கத்துல நிக்கும் பொழுது சுத்தி 10 ஆம்பளைங்க நல்லா பெரிய பெரிய கட்டையோட வந்து நிற்குவாங்க. நல்லா வண்டி அடிச்சு உடைச்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நம்மளை கொண்டுட்டு போயிடுவாங்க. அதனால இதெல்லாம் வேண்டாங்க, ப்ளீஸுங்க, நாம் அப்படியே போயிடலாங்க. டே என்னடா இதெல்லாம், அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா. இந்த மாதிரி சைடில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் போகிறதே அதுக்காக தான். நீ முதல்ல சைடில் வண்டி நிறுத்து, நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே டிரைவர் மெல்ல கொண்டு போய் வண்டி அந்த பொம்பளை பக்கத்தில் நிறுத்துறாரு. தள்ளன்னு வாசத்தில் நிற்கக்கூடிய அந்த பொம்பளை பார்த்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஆளு கண்ணாடி கதவை கீழே திறக்கிறாரு. கீழே இறக்குனவரு அந்த எதுக்கும் இருக்கட்டுமேன்ட்டு அந்த பொம்பளையோட கையை பார்க்குறாரு. அந்த அம்மாவோட கையை பார்க்கும் பொழுது அந்த அம்மா கையில எதுவுமே இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிறவரு சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒருவேளை டிரைவர் சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றதுங்கிற மனசுல எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னம்மா, என்ன, எதுக்கு நிக்கிற? லைட் அடிச்சுட்டு இருக்கேன், இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன், எதுக்கு நிக்கிற உனக்கு தெரியாதா என்ன? எவ்வளோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம், இப்போதைக்கு சரின்னா சரிதான். திரும்பி பார்த்தா அந்த ஆளு அவன் ஃப்ரெண்டை பார்த்து கண்ணடிக்க, அவனும் சரின்னு சொல்ல, சரிதான் வண்டியில ஏறுறியா? ஏற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு உள்ள ஏறி அந்த ஒட்டுமொத்த காரே குப்புன்னு செண்டுலையும் மல்லிகைப்பூ வாசலையுமே பயங்கரமா தூக்கி விடுது. டிரைவர் கூட சொன்னது எல்லாமே பொய்யா போயிடுச்சு. இது ஏதோ இவனுக்கு ஆசைப்பட்ட மாதிரிதான் நாட்டு இருக்குது. பரவாயில்லடா சாமி நினைச்சுக்கிட்டு வண்டிய எடுக்கிறாங்க. காலையில ஒரு 9:30 மணி இருக்கும். ஜீப்ல கையை வச்சு நின்றுக்கூடிய மதி அந்த டெட் பாடிகளை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டெட் பாடியை பார்க்க மதிக்கு இன்னும் எச்சா வாந்தி வர மாதிரி இருக்குது. பக்கத்துல நிற்கக்கூடிய சுந்தரம், மேடம் எல்லாமே வந்துட்டாங்க, செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், நான் கேட்ட டீட்டெயிலாக வந்துருச்சா? எஸ்ஐ போயிருக்கிறாரு மேடம். எஸ்ஐ அனுப்பி 1 மணி நேரம் ஆச்சு, என்னன்னு ஃபோன் பண்ணி கேளுங்கண்ண. இன்ஸ்பெக்டர் மதி சொன்ன அடுத்த நிமிஷம் சுந்தரம் ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ண பிரபு லைனுக்கு வராரு. சார், மேடம் டீட்டெயில் ரெடி பண்ணிட்டேனே, இதை வந்துட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே மதிக்கிட்ட வந்து சுந்தரம், மேடம் எஸ்ஐ வந்துட்டு இருக்கிறாரு மேடம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுதே ஃபாரன்சிக்ல இருந்து வந்த சிந்து அங்கிருந்து எந்திரிச்சு வராங்க. ஏற்கனவே அந்த 2 டெட் பாடியும் போட்டு நல்லா செக் பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்கத்துல வந்து நிக்க, சிந்துவை பார்த்த மதி, சொல்லுங்க சிந்து, எனிதிங் சீரியஸ்? மேம், இந்த கம்ப்ளீட்லி 2 டெட் பாடியும் சீரியஸ்ல தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இட்ஸ் ஃபிக்ஸ்டு பிளானட் மர்டர். அப்படின்னா
அதாவது இவங்க 2 பேத்தையும் வாண்டடா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து 2 பேத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி 2 பேத்தையும் நல்லா அருவாளால வீசி வீசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வீசி கொண்டது ஆழத்தை வச்சு பார்க்கும் பொழுது பயங்கர வெறியோட கொண்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு 2-3 கைரேகை இருக்கு. நாங்க ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்திருந்திருக்கிறோம். அதை வச்சு நாங்க செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லுறோம். டெட் பாடி நீங்க எதுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. பட் இது பிளானட் மர்டர் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஏரியாவை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணது மூலமா தெரிஞ்சிருச்சு மேடம். இன்னும் எங்க டீம்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு சிந்து மறுபடியும் கண்டுபிடிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க டீம் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்க்க பைக்ல இருந்து இறங்கின பிரபு மெல்ல நடந்து வந்து, மேம் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு மேடம். அந்த காரோட வண்டி நம்பர் எல்லாமே கிடைச்சிருச்சு. அவங்க 3 பேர் போல மேம். ஒரு டிரைவர் 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. இங்கிருந்து ஒரு 48 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஈரோடு டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய டோல்கேட் மூலமா கிராஸ் பண்ணிருக்காங்க மேடம். டோல்கேட்ல கிராஸ் பண்ணவங்க சேலம் ரோட் வழியா வந்து தருமபுரிக்கு போறதுக்காக வந்திருக்காங்க. இருக்கிற எல்லா டோல்கேட்லயுமே குறிப்பிட்ட டைமிங்ல அவங்க வண்டி கிராஸ் ஆயிருக்குது. சேலம் கிராஸ் பண்ணும்பொழுது மட்டும் ஒரு மணி நேரம் வண்டி கிராஸ் ஆகல. மேபி அவங்க சாப்பாடுக்கு நிறுத்திருக்கலாம். ஏன்னா அது கரெக்டா அவங்க நைட்டு டின்னர் சாப்பிட்ற டைமா இருந்துச்சு. ஒரு 8:30 இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல மேடம். நம்ம கிருஷ்ணகிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களுடைய அந்த வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எல்லா சிசிடிவி கேமராலையும் பார்க்கும் பொழுது இவங்க 3 பேர் தான் டிராவல் பண்ணிருக்காங்க மேடம். ஸோ இங்க 2 டெட் பாடி கிடக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது கூட வந்த இன்னொருத்தர் தான் அவங்களை கொண்டிருக்க முடியும்னு எங்களுக்கு தோணுது. அந்த வண்டியில் இருக்கக்கூடிய கைரேகை அப்புறம் இவங்களோட கைரேகை இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா மேபி இவங்க 2 பேத்துல யாரு இல்லை இன்னொரு ஆள் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை கேட்டு முடிச்ச உடனே சிந்துட்டு சொல்லியிருக்கேன் கைரேகை என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு இருக்கிறாங்க. இவங்க யாரு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுச்சா? ஆமா மேடம். வண்டி நம்பர் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க 2 பேருமே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பிசினஸ் அப்புறம் அங்க இங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்துன்னு பண்ணிட்டு இருக்கிறவங்க. 2 பேத்துக்குமே ஃபேமிலி இருக்கு மேம். 2 பேத்துக்குமே பசங்க இருக்கிறாங்க. ஃபேமிலிட்ட நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க மேடம். மேடம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? அது பிரபு இது கன்ஃபார்ம் கொலையாதான் இருக்குன்னு சொல்றாங்க. டெட் பாடி 2 நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்போ கார்ல இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. 3ஆவதா வந்த ஆள் எங்க போனார்னு எனக்கு தெரியல. ஒருவேளை 3ஆவதா வந்த ஆள் தான் கொலை பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன மோட்டிவா இருக்குன்னு தெரியல. அதுக்கு அவங்க வீட்டுல இருந்து வந்து யாராவது இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களோட வாக்குமூலத்தை நம்ம கேட்டோம்னா மட்டும்தான் நம்மளால இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? இன்ஃபர்மேஷன் எத்தனை மணிக்கு வந்துச்சு? அது சுந்தரமண்ணா மேம் கூப்பிடுறாங்க. பிரபு கூப்பிட்ட உடனே சுந்தரம் வேகமா அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அந்த நோட் பேடோட வேகமா ஓடியாடுறாரு. சொல்லுங்க மேடம். அண்ணன் இந்த கிரைம் சீனை முதல்ல யார் பார்த்தது? யார் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணது? கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க. மேல ஒரு சட்டை, ஜென்ஸோட சட்டை, கீழே வந்து ஒரு பாவாடை, அதாவது பட்டுப்பாவாடைக்கு போடக்கூடிய ஒரு பாவாடை, அதை போட்டுக்கிட்டு தலையில துண்டு, அது கூட கையில 2 குடம், அதுக்கப்புறமா தோல்ல ஒரு துண்டு வச்சுக்கிட்டு அந்த அம்மா நிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல வந்த உடனே, உங்க பேர் என்னம்மா? பூங்குடிங்க. நீங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா? ஆமாங்க. எதுக்கு இன்னத்துக்கு இங்க வந்தீங்க? இங்க அப்படி ஒன்றும் ஆட்கள் நடமாட்டம் கிடையவே கிடையாதே. மேடம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரு ஊர் இருக்குது. அதுதான் எங்க ஊரு. அங்கிருந்து தண்ணிக்கு நாங்க இங்கதான் வருவோம். ஏன் இந்நேரத்துக்கே வரீங்க? மேடம் அது வந்து காட்டுக்கு போறதுக்கு வசதி இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா போகணும். பைப் இருக்கிற இடத்துக்காக போனோம்னா 2ஐயும் முடிச்சுக்கலாங்கிறதுக்காக இந்த பக்கமா வருவோம். இன்னுமா இப்படியெல்லாம் இருக்குது? என்ன பண்றதுங்க மேடம், இப்படியெல்லாம் இருக்குது. எப்ப பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? நடந்தது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மேடம் அது நான் காலையில ஒரு 5-6 மணிக்காட்ட இந்த வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தேன். தண்ணி உடிச்சுக்கிட்டு அப்படியே காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தேன். தனியா வந்தீங்களா? கூட யாரும் வரலையா? கூட யாரும் இல்லை மேடம். பொம்பளைகள்லாம் முன்னாடி வந்துட்டு போயிருப்பாங்க, இல்லை பின்னாடி வருவாங்க. நான் 7 மணிக்கெல்லாம் பட்டறைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நான் இங்க வந்துட்டேன். அப்படி வரும் பொழுது ஏதோ ஒரு மாதிரி வாடை அடிச்சிச்சு மேடம். அது மட்டும் இல்லாம சத்தம் கேட்டுச்சு மேடம். என்ன சத்தம்? என்ன சத்தத்தை கேட்டீங்க? 2-3 நாய் கத்திட்டு இருந்துச்சு மேடம். அப்புறம் காக்காலாம் கூட இருந்துச்சு. எனக்கு என்னன்னே புரியல. அதனால மெல்ல மெல்ல போய் அந்த இடத்துல பார்க்கலான்னு பார்த்தா இந்த வெள்ளை சட்டை முழுக்க ரத்தத்தோட 2 பேர் இருக்கிறாங்க. அலறி போச்சு மேடம்.
எல்லாத்தையும் தூக்கி இங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டேன். அங்க போனா எங்க அப்பாரு கேட்டாரு, ஏங்க நீ இப்படி வரேன்னு. பதட்டத்துல ஒரே உளறிட்டேன் மேடம். அவரு தான் அங்க இருக்கிற ஊர் பெரியவங்கலாம் கூட்டிட்டு இங்க வந்து பார்த்தாரு. பார்க்கும்போது இவங்க 2 பேரும் அப்படியே கிடந்தாங்க மேடம். இந்த நாய் ஒண்ணு மட்டும் துணியை பிச்சுட்டு ஓடிடுச்சு போல. 2 பேரும் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு எங்க அப்பாருமா அவரோட சிநேகிதரும் சேர்ந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனோட நம்பரை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு சொன்னாங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி முடிக்கவே, யாரு உங்க அப்பா? சொன்ன அடுத்த நிமிஷம் ஒருத்தர் நல்ல தலை நிறைய வெள்ளை முடியோட லுங்கி சட்டை போட்டுக்கிட்டு துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு வந்து வணக்கம் சொல்றாரு. வணக்கம் மேடம். வணக்கங்க ஐயா. உங்க பொண்ணு என்ன சொன்னாங்க மேடம்? இப்போ உங்ககிட்ட சொன்னதே தான் மேடம் எங்ககிட்டயும் சொன்னாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பூங்குடி சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா சொல்றாரு. சரி, எத்தனை மணிக்கு வந்து உங்க பொண்ணு சொன்னாங்க? ஒரு 5:45 6 6:15 இருக்கும் மேடம். கரெக்டா? ஒரு 6:30க்குள்ள இருக்கும் மேடம். சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க? பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய ஆட்களை கூப்பிட்டேன் மேடம். முதல்ல அவங்களாம் நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா தான் வேக வேகமா வந்து எல்லாம் திரட்டிக்கிட்டு வரும் பொழுது ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு மேடம். வந்து பார்த்தா இப்படி இருந்தாங்க. கடைசியில் ஐயாவோட நம்பரை பிடிச்சி ஃபோன் பண்ணிட்டேன் மேடம். ஏன் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணீங்க? 8 மணியாட்ட ஊரை திரட்டி கொண்டாந்து முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே மணி ஆயிடுச்சு மேடம். அதனால தான் இப்படி லேட் ஆயிடுச்சு. சரி, இங்க இருக்கிறவங்க யாரும் வெளியில எங்கேயும் போகக்கூடாது. நாங்கள் எப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். சரியா? சரிங்க மேடம். சொன்னதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் விலகி நிற்க சிந்து அங்கிருந்து வராங்க. வந்தவங்க, மேடம் உடம்புல எல்லா பக்கத்துலயும் வெட்டு காயம் இருக்கு. ஒரு இடம் விடாம ஃபுல்லா வெட்டியிருக்கிறாங்க. ஆத்திரத்தோட தான் வெட்டியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க வெட்டுப்பட்ட காயத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை வெட்டில இறக்காம போனா கூட விஷத்துல இறக்கலாம் அப்படிங்கறக்காக அவங்க வெட்டின அருவாள்ல விஷம் கலந்துருக்கிறது நல்லாவே தெரியுது. நாங்கள் ரிப்போர்ட்டுக்கு அவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து வச்சுருந்துருக்குறோம். அதனால இது கண்டிப்பாக திட்டமிட்ட கொள்ளை அப்படின்னு நாங்கள் பக்காவாக சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை மேடம், 2 பேர்த்தையுமே ரொம்ப நேரமாக சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே நகம் கிடையாது. 2 பேர்த்துக்குமே வந்து உடம்புல அங்கங்கே இருக்கக்கூடிய தழும்புகள், அப்புறம் 2 பேர்த்தினுடைய பிறப்புறுப்புமே லைட்டாக அறுக்கப்பட்டிருக்குது. வாட்? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், அந்த கொலையாளி 2 பேத்தினுடைய பிறப்புறுப்பையுமே அறுக்கறக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால முடியல போல. அதனால அப்படியே விட்டுட்டு 2 பேத்தையும் சரமாரமாக வெட்டுன்னு வெட்டியிருக்கிறாங்க மேடம். மை காட் மேடம், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலேயும் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடலாம் மேடம். சொன்னதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐ பார்க்க பிரபு வேகமாக ஜிஹெச்லேருந்து வந்தவங்களை கூப்பிட்டு சொல்ல, ஜிஹெச்லேருந்து வந்தவங்க அவங்க 2 பேரோட டெட் பாடி எடுத்து போகிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஒன்று வர 2 பேர்த்தோட டெட் பாடியும் போட்டு மேலே கவரை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபோட்டோ ரிப்போர்ட்லேருந்து வந்தவங்க, ப்ரெஸ்லேருந்து வந்தவங்க எல்லாரும் வேணுங்கிற ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த ஏரியாவே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா அந்த டேப் கட்டப்படுது. சிந்து சொல்லிட்டு போன விஷயம் மதியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடங்களை மனசுக்குள்ள மதிக்கு இன்னும் பல கேள்விகள் வருது. ஒரு ஆணனுடைய பிறப்புறுப்பு அடுக்கிற அளவுக்கு ஒருத்தர் கோவம்னா அப்ப அந்த ஆண் கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்திருக்கணும். அதுவும் பாலியல் ரீதியா தப்பு பண்ணியிருந்திருக்கணும். அப்போ இறந்து போன 2 பேர்த்தினுடைய பேரு, ஊரு, அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விசாரிச்சா மட்டும்தான் அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியும். பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது 2 பேரும் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு யாரோ பழி தீர்த்தது நல்லாவே தெரியுது. அப்ப குற்றவாளிகள் கொன்னவன் அப்படின்னாலும் குற்றத்தை முதல்ல பண்ணது இவங்க 2 பேர் தான். எஸ்ஐயை கூப்பிட பிரபு பக்கத்துல வந்து நிக்க, மேடம் சொல்லுங்க மேடம். கோயம்புத்தூர் போங்க. இவங்க 2 பேர்த்த பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் கேளுங்க. ஃபேமிலி இங்கே வந்து டெட் பாடி வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் யார், என்ன, ஏதாவது க்ரைம் பண்ணியிருக்காங்களா, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், அவங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவங்க 2 பேர்த்த பற்றின எல்லா விதமான விஷயங்களையும் கலெக்ட் பண்ணுங்க. இவங்க சொன்ன ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க 2 பேர் ஏதோ ஒரு தப்பு பண்ணாமல் குற்றவாளி இவங்களை தண்டிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்க அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஒயர் மாதிரி இருக்கக்கூடிய பொருளை சுருட்டிக்கிட்டு அதை தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சிந்து பக்கத்துல வந்து மதியை பார்த்து, மேம் ஒன் மோர் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க மேம். என்ன விஷயம்? கொலை பண்ணது ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் தான். இவங்க 2 பேர்த்தையும் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. 1க்கு மேற்பட்ட ஆட்கள் கொன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மதிக்கு இன்னும் சந்தேகங்கள் அதிகமாயிட்டே போகுது. ஒத்த ஆள் இவங்க 2 பேர்த்தையும் தரமட்டமாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஆளுக்கு வெறி இருக்கணும். ஆனா என்னதான் காரணமா இருக்கும்? யாரா இருப்பாங்க? அப்போ கூட வந்த டிரைவரும் அந்த பொண்ணும் எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அவங்க 2 பேர்த்தையும் கொன்னு வேற எங்காவது போட்டிருந்தாங்கன்னா
அந்த ஆளினுடைய நோக்கம் என்னவா தான் இருக்கும்? ஆட்கள் நடமாட்டமே இல்லாத தெரு. அந்த தெருவுல சுத்தமா ஒரு காக்காய் கூட வழி இல்ல. அப்படி ஒரு கும் இருட்டு. அங்கங்க எரியக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டு ஓரளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இருந்தாலும் அந்த இடத்துக்கான வெளிச்சம் அந்த ஸ்ட்ரீட் லைட்னால முழுசா கொடுக்கவே முடியல. மணி எப்படியும் 11, 12 மணிக்கு மேல இருக்கும். அந்த ரோட்ல மூச்சரைக்க நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஓடி போறாரு. தலையில ஒரு பெருத்த அடி, கையில ஒரு அடி, வலது கால்ல ஒரு வெட்டு. மூச்சரைக்க ஓடி போற ஆளு, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட, அவருக்கு அங்க கிடைச்சது ஒரு தோல்விதான். ஏன்னா அங்க யாருமே கிடையாது. எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு வெறிச்சோடி கிடக்கக்கூடிய ஒரு சாலையில எப்படி ஒரு மனுஷன் இத்தனை வாட்டி கூப்பிட்டு ஆட்கள் வருவாங்க? மூச்சரைக்க ஓடிட்டு இருக்கிறவனுக்கு பின்னாடி இருந்து வேகமா வந்த கல் ஒண்ணு அவன் மண்டையில டப்புன்னு பட, அவன் அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறான். விழுந்த உடனே வாயிலிருந்து மூக்குல இருந்துலாம் ரத்தம் வருது. சாதாரணமா சின்ன கல்லு கிடையாது, பின்மண்டைய பாதி பதம் பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய கல்லு, கூர்மையான கல்லு. கல்லு வந்து விழுந்து அவன் குப்பரை கடந்து ரத்தமெல்லாம் அந்த மண்ணோட மண்ணா கடக்கும் பொழுது அந்த ஆள் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். முன்னாடி வந்து நின்ன உடனே அந்த ஆளை தான் கையில இருக்கக்கூடிய அருவாள்னால எம்பி திருப்பி போடுறான். அரை மயக்கத்தில் இருக்கக்கூடியவன், என்னை விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், போலீஸ்ல கூட போய் சரணடைஞ்சுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னை விட்டுரு, நான் பண்ண எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே முதல்ல அவனுக்கு வெட்டுகள் பல இடங்கள்ல விழுக ஆரம்பிக்குது. துடிக்க ஆரம்பிக்கிறான். நள்ளிரவு வெளிச்சத்துல அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளோட சத்தம் கூட அப்படியே அமைதியாயிடுச்சு. இவனோட அழுகுரலுமே இவனுடைய கதறலும் இன்னும் தீரவே இல்லை. கடைசியா கழுத்துல பாஞ்ச அந்த அருவா அவனோட உயிரை ஒட்டு மொத்தமா பறிச்சிருது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதி மாதிரியே அவனோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. தங்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைலை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய மதிக்கு தலைவலியே வந்துடும் போல இருந்துச்சு. பக்கத்துல டீ வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் டீயை வச்சுட்டு மேடம் டீ அப்படின்னு சொல்றது கூட கவனிக்காம அந்த ஃபைலை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறா. எஸ்ஐ வேகமா வந்து முன்னாடி உட்காந்து, என்னாச்சு மேடம், இன்னும் கன்ஃபியூஷன் தீரலையா? கன்ஃபியூஷன் சொல்ல முடியாது பிரபு, இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஏதாவது பகை இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண சொன்னோம். நீங்கள் போயிட்டு வந்து பார்த்ததுல அவங்களுக்கு அப்படி எந்த பகை இல்லைன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போகிறவங்க, சொந்த பந்தத்தில் ஒன்னாளுன்னு சொல்கிறாங்க. ஊரில் பெரிய மனுஷங்க, யாருக்கும் எந்த வீட்டுக்கும் தப்பு பண்ணல. அப்படி இருக்கும்போது யார் இவங்களை இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒரே யோசனையாக இருக்குது. அண்டு ஃபாரன்சிங்கில் சிந்து சொன்னதை விட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ஆச்சரியத்தடக்கூடியதாக இருக்குது. கண்ணுக்குள்ளேயெல்லாம் வச்சு பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க. மிளகாத்தூள்லாம் கண்ணுக்குள்ளே போட்டிருக்காங்க. சிந்து சொன்ன டாக்குமெண்ட்டில் அது இருந்துச்சு. பட் டெப்த்தாக பார்க்கும் பொழுது பயங்கரமான கொடுமைகள் நடந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த கொலையில் யார் என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, யோசிப்போம். இந்த டாக்குமெண்ட் இன்னொரு 10 வாட்டி படித்து பார்த்தோம்னாக்கி இது நமக்கு ஐடியா வருதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டீ கொண்டாந்து வச்ச கான்ஸ்டபிள், டீயை குடிங்கம்மா, அப்புறமா பேசுவோம், எப்போவுமே வழக்கமாக 10:30 மணி ஆனால் டீயை குடிச்சிருவீங்க, இன்னைக்கு பாருங்க மணி 11:30 ஆக போகுது, இதை கூட குடிக்காமல் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த டீ எடுத்து குடிக்கிறா. சரி, கொஞ்ச நேரம் இந்த டீ குடிக்கிற நேரம் நமக்குன்னு ஒதுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தவ வாட்ஸ்அப் போக, இன்ஸ்டாகிராம் போக, ஃபேஸ்புக் போகன்னு அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியாக குரோம் ஓப்பன் பண்ண அதில் முன்னாடி ஒரு நியூஸ் இருக்கு. திருப்பூர் பல்லடத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் வெட்டி கொலை அப்படின்னு வந்திருக்குது. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்னமோ மனசுக்குள்ள தான் பார்த்த டெட் பாடியும் அந்த டெட் பாடியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. தங்களுக்கு நடந்த விஷயம் நியூஸ் பேப்பரில் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத கூட அவங்க கவனிக்கல. ஆனால் ப்ரெஸ்ல இருந்தும் ஃபோட்டோகிராஃபரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. எஸ்ஐயை பார்த்து, பிரபு சொல்லுங்கள் மேடம், நம்ம நியூஸ் பேப்பரில் வந்துச்சா? வந்துச்சு மேடம், லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் நியூஸில் வந்திருக்கோம், தமிழ்நாட்டு நியூஸில் வரலையா? மேம் அது சரியாக நியூஸ் நான் கவனிக்கல. ஏன் மேம் இவ்வளோ கேட்குறீங்க? இல்லை பிரபு, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த நியூஸ்குள்ளே போக அந்த இடத்துல திருப்பூர் பல்லடம் பக்கம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய கொலையை பற்றி சொல்ல அதை பார்த்த பிரபுவோட கண்கள் விரியுது. மேம் ஆனால் இந்த டெட் பாடி ஆமாம், இந்த கேஸை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்க கடைசியில் வந்திருக்கக்கூடிய பேரை பார்த்துட்டு மதியோட கண்களில் அப்படி ஒரு சந்தோஷம். டக்குன்னு ஃபோனை எடுத்து தன்னுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு டயல் பண்ணி காதில் வைக்கிறா. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் 2
ரிப்போர்ட்டையுமே கான்ஸ்டபிள் கொண்டாந்து வைக்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குது. இந்த ஆள் திருப்பூர்ல பல்லடம் சைடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியினுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைவர். இவருக்கு அரசியல் ரீதியாகவும் பர்சனல் ரீதியாகவும் கண்டிப்பா அங்க பகைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்பவுமே ஒரு கூட்டத்தோட சுத்திட்டு இருக்கிறவரு இந்த ஒரு நாள் மட்டும் எதுக்காக தனியா போயிருந்திருக்கணும்? அப்படி தனியா போனவரு இந்த ஊர்ல இருந்து அந்த தெருவுக்கு எதுக்காக போயிருந்திருக்கணும்? அவருடைய சொந்த ஊருக்கும் அவருடைய இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குமே கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு தெருவில் யாரோ ஒருத்தங்க அவரை வெட்டு கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் கொல்றதுக்கு முன்னாடி பல சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்குது. சரமாரியா வெட்டோட கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பழைய டீட்டெயில்ஸ், அவர் மேல இருக்கக்கூடிய பழைய கேஸ் ஏதாவது இருக்குதா, இல்ல அவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கரெக்டா இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய மொபைல் அடிக்குது. எடுத்து பார்க்க அதுல வந்த நம்பரை பார்த்துட்டு கிரிச்சந்திரனுக்கு முகமெல்லாம் அப்படி ஒரு மலர்ச்சி. எடுத்து, சொல்லுங்க மதி மேடம், எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிக்க, நான் நல்லா இருக்கேன் கிரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். என்ன அங்கிருந்து இங்க கான்டாக்ட், எனிதிங் சீரியஸ்? ஆமா கிரி, இன்னைக்கு நான் ஒரு நியூஸ்ல பார்த்த ஒண்ணு. சொல்லுங்க மேடம், உங்க ஏரியால ஒரு கொலை நடந்திருக்குதா? வந்துட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? இந்த மீடியாக்காரங்க விடவே மாட்டாங்களே, சுத்தி வளைச்சு போட்டிருப்பாங்களே. குறிப்பா கட்சியை சொல்லி முக்கியமான பிரபுகர் முன்னே விரோதம் காரணமான்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறதுன்னு பேர் போட்டிருப்பாங்களே. ஆமா கிரி, அதனாலதான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஆமா மேடம், இங்க முக்கியமான கட்சியில இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஏரியால அவன் தான் பெரிய ஆளு. நிறைய பேத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா என்னன்னு தெரியல, யாரோ ஒருத்திங்க நடுராத்திரி வெட்டி கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான சித்திரவதை. கண்ணுல மிளகாத்தூள் போட, அங்கேயும் இங்கேயும் வெட்டுப்பட, குறிப்பா பிறப்புறுப்பு பாதி அறுக்கப்பட்டிருக்குது. அந்த துடிதுடிப்புலேயே வெந்திரிச்சு ஓடி இருந்திருக்கிறான். விடாம துரத்திட்டு போய் வெட்டி இருக்கிறாங்க. கிரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த வெட்டுப்பட்ட இடங்கள் பத்தி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இந்த சொல்லிட்டே இருக்கிறனே, வெட்டுனா மட்டும் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்காக வெட்டின இடத்துல விஷ தடவி வெட்டியிருக்கிறாங்க. ஆள் அதுல செத்து போயிடுவான்னு நினைச்சிருக்காங்க. பட் அவன் வெட்டினலே செத்து போயிட்டான். ஏன் மேடம் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறீங்க? எங்க ஏரியால மட்டும் இவ்வளோ கொலை நடக்குதோ, மற்ற ஏரியாலையெல்லாம் எதுவுமே நடக்கலையோ? ஐயோ, நான் தான் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர்லாம் போயிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, மதி அதை கூட கவனிக்காம, இல்லை கிரி இல்லை, ஆக்சுவலி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இங்க ஒரு கொலை நடந்துச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா கிரி, சேம் இதே மாதிரி தான் கொலை. மேம் புரியல, இதே மாதிரி கொலை எப்படி அங்கேயும் இங்கேயும் 2 டேஸ் டிஃப்ரென்ஸ்ல நடக்க முடியும்? கிரி, 2 டேஸ்னே சொல்ல முடியாது, 1.5 டேஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். என்ன மேம் சொல்றீங்க? ஆமா கிரி, இங்க 2 பேரு கார் தனியா கடந்துச்சு. அந்த 2 பேர்த்தி யாரோ ஒருத்திங்க இதே மாதிரி பிறப்புறுப்பு பாதியோட அறுக்கப்பட்டு சரமாரியா வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பயங்கரமான சித்திரவதை. நகங்கள், கண்ணு, முடி, அப்புறம் கால் நெகன்னு எல்லா பக்கத்துலயும் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அருவாளால் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இம்பார்ட்டண்டான விஷயம், அருவாளில் வெட்டி இறந்துட்டாங்கன்னா ஒருவேளை சாக மாட்டாங்களோ அப்படிங்கறக்காக அருவாளில் விஷம் தடவி வெட்டி இருக்கிறாங்க. கேட்குறக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சொல்லுங்க மேம். அவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் சைடு சேர்ந்தவங்க. கோயம்புத்தூர் சைடு சேர்ந்தவங்களா? யாரு மேம்? ஒருத்தருடைய பேரு பெருமாள், இன்னொருத்தருடைய பேரு காசிதாஸ். பெருமாள், காசிதாஸ், கோயம்புத்தூர் என்னவா இருக்காங்க? சம்திங் ரியல் எஸ்டேட் அது இதுன்னு பண்ணுறாங்க. பட் அவங்கள பற்றி எந்த நெகட்டிவும் கிடையாது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்து பார்க்கும் பொழுதும் கூட அவங்க 2 பேரும் அப்படியான தப்புகள் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் ஏன் இது நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியல. கிரி, ஒன்று பண்ணுங்க, சொல்லுங்க மேம். நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனாலையுமே இந்த கொலை, அதாவது இப்போ ஒரு பிரமுகர் சொன்னீங்க இல்லையா, அவருடைய பேர் என்ன சொன்னீங்க மேம்? பிரபாகரன். அவருடைய பேர் பிரபாகரன். இந்த சைடு ரொம்ப ஃபேமஸான ஆள். ஸோ அப்போ காசிதாஸ், பெருமாள், பிரபாகரன் இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போதான் இந்த கொலையில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஏன்னா கொலையாளி ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாரு. மேபி ஒரு பக்கம் இந்த பக்கம் பண்ணிட்டு இன்னொரு கொலை அந்த பக்கம் பண்ணால் நம்ம யாருமே கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. கொலை ஒரே மாதிரி இருக்கு. அதனால இவங்க 3 பேர்த்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உடனே கிரிச்சந்திரன், மேம் ஆக்சுவலி இவர் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவராக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதை வச்சு மட்டும் இல்லை கிரி, நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அதை வச்சு மட்டும் நாம் இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாது.
பட் அதையும் மீறி அவங்களுக்குள்ள டெப்த்தாக ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா, இவங்க 3 பேர் ஏதாவது பிஸ்னஸ் இல்லை ஏதாவது அரசியல் ரீதியாக இல்லை தவறுகள் ரீதியாக ஜாயின் ஆயிருக்காங்களா, இல்லை தெரியாமல் இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயின் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொலையாளியை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்களும் ரிப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு அனுப்புங்க. இந்த 2 கொலைகளுக்கு இடையில கண்டிப்பாக ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமாம் மேம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தோணுது. நாங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் பிரபு கிட்ட மதியும் கிரிச்சந்திரன் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ்ஐ விஷ்ணு கிட்டேயும் சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வருது. கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே மதி கன்ஃபியூஷன்ல இருக்க இது அவங்களுக்கு ஒரு பிடியா இருக்குது. கிரிச்சந்திரன் இந்த கேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் மதியினுடைய இந்த விஷயம் அவருக்கு ஒரு உறுதுணையா இருக்குது. விஷ்ணுவை பார்த்தவர், விஷ்ணு நீங்க உடனே கோயம்புத்தூர் போங்க, நான் மதி மேம் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலேருந்து வாங்கி தரேன். காசிதாஸ் பெருமாள் இவங்க 2 பேரும் யார் என்னன்னு பாருங்க, ரொம்ப நெருக்கமான ஆளை கூட்டிகிட்டு வாங்க. அண்டு இங்கே இவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் நான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். இமீடியட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷியோர் சார், நான் இப்போவே போய் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வரேன். மதி மேமோட டீட்டெயில் மேம் இன்னொரு 10 மினிட்ஸில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கான்ஸ்டபிளை பார்க்க, கான்ஸ்டபிள் சார் சொல்லுங்க சார், இந்த கொலையை ஃபர்ஸ்ட் பார்த்ததா ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, அந்த பொண்ணையை அவங்க அப்பாவை வர சொல்லு. கிரிச்சந்திரன் அப்படி கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் ஒரு பொண்ணு சேலை கட்டிக்கிட்டு கையில ஒரு துண்டு தலையில ஒரு துண்டு போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவோட வந்து நிக்குது. உன் பேர் என்னம்மா? வளர்மதிங்க. எந்த ஊரு நீ? ஊரு வெளியிலங்க. அதாம்மா எந்த ஊரு? நான் நாமக்கல் பக்கங்க. ஆ, எதுக்காக இங்கே வந்தீங்க? காட்டில் வேலைன்னு சொன்னாங்க, அதனால சும்மா குத்தகைக்கு வந்தேங்க. எத்தனை நாளைக்கு? 3 மாதத்துக்குங்க. எப்போ பார்த்தீங்க இந்த கொலையை? அது நானும் எங்கள் அப்பாவும் இங்கே ஒரு குடிசை ஓட்டு தங்கியிருக்கிறேங்க. அங்கேருந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அதில் தங்கியிருந்தோம். அப்படி காலைல விரவுக்கா போகும்போது பார்த்தேங்க. உடனே எங்கள் அப்பாரு அங்கே இருக்கிறவங்க வீட்டெலாம் சொல்லி, வேலை செய்கிற ஓனர்கிட்டையெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடலான்னு முடிவெடுத்தேங்க. அங்கே வேலை செய்கிறவங்களாம் வேண்டான்னாங்க. ஆனால் நானும் எங்கள் அப்பா இருந்தாங்க, எப்படியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை போலீஸ்க்கு சொன்னேங்க. என்ன பார்த்தேன்னு கரெக்டாக சொல்லு. அது காலையில் வெரசா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாரும் எந்திரிச்சு குளிச்சு முழிச்சு கையில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தங்க. பக்கத்தில் நாயெல்லாம் கூட இருந்துச்சு, காக்காலாம் கூட சுற்றிட்டு இருந்துச்சு. சுற்றியும் முற்றியும் பார்த்தோம், ஆட்கள் நடமாட்டமே இல்லை. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் எங்கள் அப்பாரும் போய் பக்கத்தில் பார்த்தா அருவா வெட்டுப்பட்டு ஒரு பொணம் ஒன்று கிடந்துச்சுங்க. வேகமாக நானும் எங்கள் அப்பாரு பதறி அடிச்சுட்டு போனேங்க. அப்படி பதறி அடிச்சுட்டு போய் சொல்லும்போது அவங்க முதல்ல நம்பலை. அதுக்கப்புறமா நானும் எங்கள் அப்பாருமே என்ன ஏதுன்னு விஷயத்த சொல்லி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள காமிச்சங்க. அப்போ தான் அந்த ஆள் கடந்ததை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டாம், போலீஸுக்கு போனோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், இங்கே குடிசை போட விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நானும் எங்கள் அப்பாருமே அதெல்லாம் முடியாது, சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேங்க. அந்த ஆள் வெட்டுப்பட்டு அப்படியே செத்து கிடந்தாருங்க. அதாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கிரிச்சந்திரன் அவங்க அப்பாவை பார்த்து, இந்த பொண்ணு சொல்றத உண்மையா? ஆமாங்க ஐயா. இதான் நடந்துச்சா? ஆமாங்க ஐயா. போய் சொல்லும்போது முதல்ல ஓனர் வேண்டான்னாருங்க. ஓனருன்னா எங்களை கான்ட்ராக்டில் கூட்டிகிட்டு வந்தவருங்க. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணுமே போலீஸ்க்கு சொல்லி ஆகணும்னு நின்று இங்கே சொல்லிட்டேங்க. சரி, எந்த ஊர் சொன்னீங்க? நாமக்கல் பக்கத்தில் ஆத்தூர் சைடுங்க. 2 பேருமே இந்த கேஸை பற்றி டீட்டெயில் கேட்குற வரைக்கும் இந்த ஊர் விட்டு போகக்கூடாது. இன்னும் எத்தனை நாள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு? இன்னொரு 2 மாதம் இருக்குங்க. சரி, இன்னும் 2 மாதம் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? 2 பேருமே இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அதுக்குள்ளே இந்த கேஸ் நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். புரியுதா? சரிங்க. உங்கள் 2 பேர்த்தனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. எம்பட மட்டும்தாங்க இருக்குது, புள்ளக்கிட்ட ஃபோனெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சரி, 2 பேர்த்துல ஒரு நேரத்தோட நம்பரை கொடுத்துட்டு போங்க. ஏதாவது டீட்டெயிலாக நாங்கள் கூப்பிடுங்க, வந்துடுங்க. உங்கள் கான்ட்ராக்ட் போகிறாரே அவர் எங்க? அவங்க வரலீங்க. ஏன்? இல்லைங்க, அவங்க கேஸ் கொடுக்கறதுக்கு போலீஸ் எங்கேன்னு மட்டும் ஃபோன் நம்பர் கொடுத்து காட்டி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் தாங்க இந்த பணத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் அந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை கூப்பிட அவர் நிற்க, கூடவே கான்ஸ்டபிள் ஒருத்தரை கூப்பிட்டு, இவங்க கூட போங்க,
யார் அந்த கான்ட்ராக்ட், யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வாங்குங்க. அவங்களும் இங்கே வரணும். கான்ட்ராக்ட் இன்னும் 2 மாதத்துக்கு பக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன்லாம் முடியறதுக்கு எப்படி இன்னொரு 1 வாரம் கூட ஆகலாம். அதனால நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லவே அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் ஏன் எல்லா கொலையிலையுமே முதல்ல பார்த்தது ஒரு பொண்ணாவும் அதுக்கப்புறம் ஊரை கூட்டிகிட்டு வந்தது அவங்களோட அப்பாவும் இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏய் வள்ளி, நில்லு புள்ள அப்படின்னு ஒருத்திங்க கத்த, வள்ளி அதை எதுவுமே கேட்காம சிரிச்சுக்கிட்டே அந்த வயல் பரப்புல வேகமா ஓடுறா. வயல் பரப்புல ஓடுற வள்ளிய பின்னாடி துரத்திக்கிட்டு அந்த பொண்ணு வர, நில்லு வள்ளி, எங்க ஓடுற? கையில் இருக்கிறத ஒழுங்கா கொடுத்துட்டு போயிரு. என் மாட்டு சாட்டை அது, மாட்டு சாட்டை இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச செல்வி அக்கா துரத்திட்டு வரதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க மாட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறா வள்ளி. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா எதர்ச்சியா தெரியாம செல்வி வாயில, இந்தாப்புல நிக்கல, நேரா உன் சித்திட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் மூஞ்சில் இருந்த சிரிப்பு எல்லாமே போயிடுச்சு. டக்குன்னு திரும்பினவ 20 அடியை வேகமா கடந்து வந்து, செல்விக்கா இந்தாக்கா வச்சுக்கோ, நான் விளையாடத்தான் வாங்கினேன், நீ என் சித்திட்ட மட்டும் சொல்லிடாதக்கா அப்படின்னு பாவமா சொன்னதை பார்த்துட்டு செல்விக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு வள்ளி எந்த அளவுக்கு அவங்க சித்திக்கு பயந்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நாம இந்த வார்த்தையை சொல்லிட்டோமே அப்படின்னு. இல்ல இல்ல, நான் தெரியாம சொல்லிட்டோம்ல, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். இல்லக்கா, நீ என் சித்திட்டுக்கே சொல்லிடாதக்கா, நான் இனிமேல் உங்கள்கிட்ட விளையாடவே மாட்டேக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அந்த வயக்காட்டுலேருந்து வேக வேகமா வீட்டுக்கு போறா. நைட்டு 7 மணி. 7 மணிக்கு நல்லா ஃபுல் போதையில் அவங்க அப்பா வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே தொப்புன்னு விழுக, வீட்டுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு அடுப்பு வச்சு அதை புகைச்சிட்டு இருக்கக்கூடிய வள்ளி ஒரே ஒரு முறை திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறா. வாயெல்லாம் என்னமோ மாதிரி நிறைய தண்ணி ஒழுகி, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போய், சட்டை பட்டன்லாம் கீழே வந்து, கட்டியிருக்கக்கூடிய லுங்கி எல்லாம் மேலே போய் ஒரு மாதிரி கடக்க, ஏற்கனவே ஊதாங்குழல ஊதிட்டு இருக்கக்கூடியவ வேகமாக எந்திரிச்சு வந்து அவங்க அப்பா சட்டை பட்டனு, லுங்கி, தலைமுடி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க அப்பாவை தரன்னு இழுத்து கொண்டு போய் வீட்டு ஹாலில் ஒரு பாயை விரித்து போட்டுடுறா. மறுபடியும் வெளியில் வந்து சாப்பாடு ஒலைய பார்த்துட்டு இருக்க, அப்போதான் கரெக்டாக அந்த மாட்டு வண்டி சத்தம் கேட்குது. மாட்டு வண்டி சத்தம் கேட்ட உடனே அவன் மனசுக்குள்ள பயங்கரமான படபடப்பு. ஏன்னா வந்திருக்கிறது அவ சித்தி. சித்தியை பார்த்த உடனே அவன் நெஞ்செல்லாம் ரொம்ப படபடப்பாக ஆரம்பிச்சிருச்சு. சித்தி மாட்டு வண்டிலேருந்து இறங்கி வர கொலுசு சத்தம் கேட்கவே திரும்பி பார்க்க, அங்கிருந்து முறைச்சிக்கிட்டே வர சித்தி. உங்க அப்பா வந்துட்டானா? வந்துருச்சு சித்தி. என்னது வந்துட்டாரு சித்தி? எப்படி வந்திருக்கான்? எப்பவும் போலதான் வந்திருக்கானா? ஆமா சித்தி. உங்க ஆயாக்காரி போன உடனே உங்க அப்பனை என் தலையில கட்டி வச்சாங்க. இவனோட தொல்லையும் ஊந்தொலையும் தாங்கல, 2 சாகாம என்னை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சோறாச்சா? ஒலை வச்சிருக்க சித்தி. ஒலை வச்சிருக்கிறியா? வரும்போது சோறு எப்பவுமே வச்சிருப்ப, இன்னைக்கே ஒலை வச்சிருக்கேன்னு சொல்ற. குழம்பு என்ன பண்ண? தயிர் கடைஞ்சு ஊத்துன சித்தி. தயிர் கடைஞ்சு ஊத்துனியா? ஏன் நான் சளி கிளி பிடிச்சி படுத்துக்குவேண்ணா? நான் படுத்துக்கிட்டுனா உங்க அப்பனும் நீயும் இந்த வீட்டுக்குள்ள சோறு திங்க முடியாது தெரியுமா? ஆக்கிக்கிட்டு இருக்கிறிய சோறு, அந்த சோத்தை எப்படி திம்ப நீ? எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பு. என்ன பண்ண சித்தி? வீட்டு பாடம் கொடுத்தாங்க சித்தி. வீட்டு பாடம் பண்ணிட்டு இருந்த சித்தி. வீட்டு பாடம் மண்ணாங்கட்டி வீட்டு பாடம். உன்னை 8ஆம் வகுப்புக்கு மேல நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நிறுத்த போறேன் சித்தி. அப்படி பண்ணிடாத சித்தி, நான் படிக்கணும் சித்தி. 5-6 படிச்சு கிழிச்ச, நான் போய் குளிச்சுட்டு வருவேன், அதுக்குள்ள சோறு ரெடியா இருக்கணும். உலம் ஆயிடுச்சு சித்தி சொல்லிட்டு சித்தி போன உடனே அந்த இடத்துல உட்காந்து அடுப்பை வேகமா எரிக்கிறா. உள்ள போய் அங்க அப்படியே கடக்கக்கூடிய வள்ளியோட அப்பாவை பார்த்து ஓங்கி காலில் ஒரு உதச்சிட்டு அவங்க சித்தி குளிச்சுட்டு வராங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறமா இவன் மட்டும் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறா. பிறந்ததுலேருந்தே அம்மாவோட முகத்தை பார்க்காதவ கை குழந்தையோடு விட்டுட்டு போயிட்டாலே. பெத்தவ பிள்ளை கூட யோசிக்காம புருஷங்களோட சண்டை கட்டிக்கிட்டு, புருஷ அடி தாங்காம குடிகாரன்னு சொல்லிக்கிட்டு இப்படி தூக்கு மாட்டி செத்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் வள்ளியோட சித்திய கட்டி வச்சாங்க. ஆனா வள்ளியோட சித்தி நினைச்ச மாதிரி கிடையாது. எங்க பிள்ளைக்கு சொத்து இருக்குதுங்க, அந்த சொத்தெல்லாம் உனக்குதான் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வள்ளியோட பாட்டி கட்டி வச்ச 2 வருஷத்துல அந்த பாட்டி செத்து போயிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சொத்தெல்லாம் எதுவுமே கிடையாது, கல்யாணத்துக்காக போய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆம்பளை வேற யாரு கட்டிக்குவாங்க, சொத்து படுத்து இருந்தா தானே கட்டிக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்ச நாள் தெரிய வர
வள்ளியோட சித்தி நிலைமையே மாறிடுச்சு. வள்ளிக்கு அம்மாவும் யாரும் தெரியாது, அப்பாவும் இப்படியே குடிச்சு குடிச்சு விழுகிறது. வாரத்துல 3 நாள் வேலைக்கு போவாரு, 4 நாள் அப்படியே மட்டை தான். எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும், பண்டிகைங்கிறது சிறப்பா இருக்கும். ஆனா வள்ளிக்கு எப்பவுமே எந்திரிக்கணும், வாசல் கூட்டணும், சமைக்கணும், பெருக்கணும், அதுக்கப்புறமா வீட்டு வேலை செய்யணும், விலை கழுவணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், திரும்பி வரணும், இதே வேலையை செய்யணும். சித்தி எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் மீதி பாத்திரத்துல விலைக்கு வச்சுட்டு படுக்கணும். இப்படிதான் அவளோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. வாழ்க்கையில ஏதாவது சுவாரஸ்யம் வருமா வராதான் நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் அவளும் பெரிய மனுஷி ஆகிறா. சித்தி சொன்ன மாதிரியே 8ஆவதுக்கு மேல அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே இல்லை. பெரிய மனுஷி ஆன உடனே யாரோ ஒருத்திங்க எங்கேயோ இருந்து வந்து கட்டி கொடுத்துரு, இன்னும் என் தொந்தரவு, எவனாவது ஒண்ணுமே இல்லாம கட்டிட்டு போவான்ல அவனுக்கு கட்டி கொடு அப்படிங்கிற புத்திமதி சொல்ல ஒரு 6 மாசத்துல ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவளோட தோழி எல்லாம் தண்ணி எடுக்க போகும்போதும் கல்யாணத்துக்கு வரும்போதும் எல்லாமே பண்ணும்போதுமே கல்யாண வாழ்க்கையை பத்தி அப்படி இப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சொல்லி வள்ளியோட மனசுக்குள்ள கனவை அப்படி விதைச்சு விட்டுட்டாங்க. அப்பாடா, இனிமேல் சித்தி கொடுமை கிடையவே கிடையாது, அப்பாவோட தண்ணியோட பிரச்சனையும் கிடையாது, நாம பாட்டுக்கு போய் மாமியார் வீட்டு வேலை செஞ்சா கூட பரவாயில்ல, எப்படியோ வீட்டுக்கார் நமக்கு உறுதுணையா இருப்பாரு நினைச்சு போனவளுக்கு சொல்லவா வேணும், ஏமாத்தந்தான். நாள் மட்டும்தான் நல்லா போச்சு. அடுத்த நாள்ல இருந்து அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்ல, மாமியார் பேச்சு கேட்கறது. அவனுக்கும் வள்ளிக்குமே வயசு வித்தியாசமே 13 வருஷம். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வரும் பொழுது அவன் நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிடுறா. ஒரு 16-17 வயசு பிள்ளைய ஒரு 30 வயசு ஆளு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பிள்ளை என்னதான் பண்ணும்? சரின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்த ஆரம்பிக்கிறா. அம்மா பேச்சு கேட்க, சித்தி பேச்சு கேட்க, அத்தை பேச்சு கேட்க, அவங்க பேச்சு கேட்கன்னு வள்ளிக்கு ஒரு நாள் விடாம அடி விழுகுது. இதுல என்ன விஷயம்னா, அந்த ஆளுக்கு ஏற்கனவே வேற ஒரு பொம்பளையோட பழக்கமும் இருக்குது. இதுல அப்பா மாதிரியே குடிப்பழக்கமும் கூட. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு குழந்தையும் பிறக்குது. காலமெல்லாம் ரொம்பவே சீக்கிரமா போயிட்டு இருக்க வள்ளியோட புள்ள 2 வயசு ஆகிறா. அப்பதான் ஒரு நாள் கொல்லை பக்கத்துல வள்ளி துணி துவைச்சிக்கிட்டு இருக்க புள்ள தொட்டில்ல தூங்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்காரு வேகமா ஒரு மாதிரி வந்து வண்டியிலேருந்து இறங்கி, வள்ளி வள்ளி சொல்லுங்க, நெஞ்செல்லாம் படபடப்பா இருக்குது, வண்டி ஓட்ட முடியல என்னால, நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன், எனக்கு என்னன்னே தெரியல, என்ன ஒண்ணுமே புரியல, என்ன ஏதாவது பண்ணு, கண்ணெல்லாம் மொயன்னு தெரியுது, நான் எப்படி வண்டி ஓட்டிட்டு வந்தேன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு மாதிரிக்கு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல இவ வேக வேகமா கைய நல்லா துணியில தொடச்சிட்டு அங்கிருந்து பக்கத்து வீட்டுல போய் எல்லாரையும் கூப்பிடுறா. ஆம்பளைங்க 2-3 பேர் வர அப்படியே வண்டி ஒன்றை ஏற்பாடு பண்ணி அந்த 2 வயசு குழந்தைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் நிக்கும்போது டாக்டர் வள்ளியை பார்த்து, மா உங்க வீட்டுக்காரர் சாராயம் குடிச்சு ஏதோ சேர்லியாட்டு இருக்குது, இறந்துட்டாரு, நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிருச்சு. என்ன ஒரு 20 வயசு இருக்குமா? 20 வயசுல 2 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு தன்னோட புருஷன் செத்து போன நிலைமையோட அங்க நிக்க ஒரு பொண்ணோட மனநிலை என்னவா இருக்கும்? வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தவ தான், இவனாலதான் செத்து போயிட்டான், இந்த புள்ள பிறந்தா செத்து போயிடுச்சு, இதுவே ஆம்பளை பையனா இருந்தா என் பையன் நல்லா இருந்திருப்பான், இவளை கட்டினது அந்த அவங்க சித்திக்காரி ஏதோ எங்கட தள்ளி விட்டுட்டா, இப்ப அவங்க அப்பனும் சித்தி நல்லா இருக்கிறாங்க, என் பையன் எப்படி போயிட்டான் அப்படின்னு மாமியார் பேச அதே பேச்சு அப்படியே பரவ ஆரம்பிக்குது. 2-3 பேர் மட்டும் வள்ளிட்டு ஆறுதல் சொல்ல அவ காரியமெல்லாம் முடிஞ்சு பிள்ளைய தூக்கிட்டு கையில கட்டப்பையோட அங்கிருந்து கிளம்பி சித்தி வீட்டுக்கு வரா. இந்த பேய்க்கு அந்த பேய் பரவாயில்லன்னு நினைச்சாலான்னு தெரியல, வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே அவங்க சித்திக்காரி, ஏண்டி இலை வீட்டுலேருந்து நாங்க வர்றதுக்குள்ள நீ இங்க வந்துட்டியாட்டு இருக்குது, வேற எங்க சித்தி போட்டும் நானு, அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா, ஆமாம்ல அவ எங்க போவா, இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல சித்தி எதுவுமே பேசாம அமைதியா போயிடுறாங்க. ஒரே மாசம் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள வர அவங்க சித்தி, வள்ளி எந்திரி, ஏன் சித்தி எந்திரி, சொல்லு சித்தி, போய் சேலையை கட்டுப்போ, சேலை தானே சித்தி கட்டியிருக்கிற, நல்லா போய் நல்ல சேலையை கட்டிட்டு வாப்போ, ஏன் சித்தி இப்படி சொல்ற, போய் கட்டுடி. சித்தி சொன்ன அடுத்த நிமிஷமே நல்ல சேலையை கட்டி தலையை சீவ சித்தி ஒரு பூவை கொடுக்குறாங்க. பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் விரியுது. சித்தி பூ எதுக்கு சித்தி, எனக்கு புடிடி, நான் சொல்றேன். பூவை கையில வாங்கினவ வைக்காம அப்படியே வச்சிருக்கிறா. புருஷன் இறந்து 1 மாசம் எப்படி பூ வைக்க முடியும்? பொட்டு ஒன்றை கொண்டாந்து சித்தி வைக்க சொல்ல அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் ஏன்னு கேட்க கரெக்டா வீட்டு வாசல்ல வரலாங்களா அப்படிங்கிற சத்தம் கேட்குது. வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படிங்கிற சத்தம் கேட்டு எட்டி பார்க்க ஒரு ஆளு கூட ஒரு பையன், அவங்க கூட ஒரு 2-3 பேர் வந்து நிக்கிறாங்க. வள்ளி இங்க வாயேன், சித்தி கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறா. இன்னும் சித்தி மேல இருக்கக்கூடிய ஒரு பயம் போகவே இல்லை. இவதாங்க வள்ளி, வீட்டுக்கார் இறந்து 1 மாசம்தான் ஆகுது, பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது, நீங்க சரினா
எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. என் பையனை பார்த்துக்கறக்கு அம்மா வேணும், அவ்வளோதான். அவ்வளோதான். வள்ளிக்கு நெஞ்சே வெடிச்சு போயிடுது. சித்தி என்ன சித்தி இதெல்லாம்? அவ எத்தனை வாட்டி அழுது புரண்டும் எல்லாம் உன் நல்லதுதான், எல்லாம் உன் நல்லதுதான்னு ஒரே வாரத்தில் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையோட அந்த வீட்டுக்கு போறா. என்னன்னா தான் பிள்ளையை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அந்த பையனை மட்டுமே கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ரெண்டாவது வாழ்க்கையும் அப்படி ஒன்றும் சிறப்பாகவே அமையல. அவனும் அடி உத தான். பொண்டாட்டி எங்கே போனான்னு கேட்டா அவளும் இதே மாதிரி இவன் அடி உத தாங்க முடியாம அவன் அம்மா மாதிரியே இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் அப்பதான் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லை, சந்தேகம். வள்ளி எங்க பேசினாலும் சந்தேகம், எப்படி பேசினாலும் சந்தேகம், யாருக்கிட்ட பேசினாலும் சந்தேகம். இப்படியே போயிட்டு இருக்க 6 மாசம் அமைதியா இருந்தவ 7வது மாசம் எதிர்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா எதிர்ப்பு இன்னும் ரொம்ப மோசமா போய் அவளுக்கு அடி அதிகமாக தான் விழுது. 1 வருஷம்தான் வாழ்க்கை. 1 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரரும் இறந்து போயிடுறாரு. ஐயோ, இவளுக்கு ராசியே இல்ல, எவனை கட்டினாலும் அவன் எமன்ட்ட போயிடுறா, என்னதான் ஜென்மமோ அப்படின்னு எல்லாரும் திட்ட இதுக்கு மேல சித்தி வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. 22 வயசுல வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது அவளோட 3 வயசு பிள்ளையுமே அவ 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஆளுனுடைய 9 வயசு பையனுமே. இதுக்கு மேல இந்த ஊரு இவங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து திருப்பூர் போயிடுறா. சொல்லவா வேணும்? சின்ன புள்ள, 2 குழந்தை, தன்னந்தனியா புது ஊர். 30 வயசு வரைக்கும் எத்தனையோ பேர்த்தினால கண்ணாலையும் கையாலையும் வார்த்தைகள்னாலையும் சீண்டல். ஒரு கம்பெனியில் அவனால் 1 மாதம் கூட இருக்க முடியல. எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் ஏற்படுது. 30 வயசு வரைக்கும் வாழ்க்கையை கடந்தவளுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் தெளிவாகி எல்லாத்தையும் எதுக்குற அளவுக்கு தெம்பு வந்துருச்சு. பையனும் நல்ல பெரிய ஆளாயிட்டான். பிள்ளைக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு பக்கமாக ஆயிடுச்சு. பெரிய மனுஷி ஆகிற வயசு. இனிமேல் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். 19 வயசுல 18 வயசுல இருக்கக்கூடிய பையன் எப்படியாவது நமக்கு உறுதுணையாக இருந்துருவான் அப்படிங்கும்போது தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. திருப்பூர்ல அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெட்டி கடை போட்டிருக்கக்கூடிய ஐயா. அவருக்கு வயசு ஒரு 60 இருக்கும். யாருமே கிடையாது, பசங்க பிள்ளைங்க எதுவுமே இல்லை. வள்ளி சாப்பாடு போட்டால் தான் உண்டு. கிட்டத்தட்ட 9 வருஷமா இந்த வீட்டை பார்த்துக்கிறாரு. வள்ளி நைட்டு வேலைக்கு போனாலும் சரி, நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வேற எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பசங்களை இவர் தான் பார்த்துக்கிட்டாரு. நேரத்துக்கு எல்லாமே பண்ணிக்குவாரு. அவர்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். அவர்கிட்ட தான் வள்ளி ஃபோன் பண்ணி பசங்களுக்கு ஏதாவது சொல்லுவா. அன்னைக்கும் அப்படிதான். உள்ளுக்குள்ள பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், பிள்ளையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். 10 வயசுல பிள்ளை 5வதுமே, 18 வயசுல பையன் அப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உசுரை கொடுத்து 2 பேத்தையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. வள்ளி 7 மணி வாக்குல அந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்றா. சொல்லு சாமி, இன்னும் காணா, 6:30 மணிக்கு வந்துருவ, என்னாச்சு? ஐயா, இன்னைக்கு நைட்டு வேலைன்னு சொல்லிட்டாங்க. என்ன கண்ணு இப்படி பண்ற? வீட்டில் வலுசு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நைட்டு வேலை வேண்டான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? இல்லைங்க ஐயா, எப்போவுமே வேண்டான்னு சொன்னால் சரிங்குவாங்க. இன்னைக்கு என்னமோ பீஸ் அவசரமாமா, வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது பிள்ளையும் பையனையும் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பார்த்துக்கலாமில்ல? கண்ணு, நான் பார்த்துக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பிள்ளையும் பையனும் ஏங்கி போயிருன்னு சொன்னேன். சரி விடு, நான் போய் பயலுக்கிட்ட சொல்லிட்டு கடையில் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கதவை தாத்தி தூங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அதே மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க. இவர் வீட்டுக்கு வெளி திண்ணையில் படுத்திருக்க, வீட்டுக்குள்ளே பிள்ளையும் பையனும் படுத்திருக்கிறாங்க. வெளியில் தான் பாத்ரூம், உள்ளாடி பாத்ரூம் கிடையவே கிடையாது. பிள்ளைக்கு நைட்டு ரெஸ்ட் ரூம் வரவே எந்திரிக்கிறா. எந்திரிச்சவ கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வரா. சின்ன வீடு, வெளியில் ஓலையினால் செஞ்ச ஒரு வீடு தான். இப்போ பாத்ரூமும் அதே மாதிரி தென்னை ஓலையில் தான் சுற்றி பண்ணியிருப்பாங்க. புள்ள பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரும் பொழுது ஒரு ஜீப் ஒன்று அங்கே கிராஸ் பண்ணுது. அந்த புள்ள இருட்டில் என்னமோ போகுதுன்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு பார்க்குறா. பார்த்த உடனே கிராஸ் பண்ண ஜீப்பு கொஞ்சம் அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் வெளியில் நிற்கிது. உள்ளுக்குள்ளே கையில் பாட்டிலோட ஒருத்தன் எட்டி பார்க்குறா. ஏய் பாப்பா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட அவள் முதல்ல தயங்கிட்டு வரமாட்டேன்னு தலையாட்டுறா. மறுபடியுமே இங்கே வா அப்படின்னு கூப்பிட மெல்ல மெல்ல தயங்கிக்கிட்டே பக்கத்தில் போன அந்த பொண்ணு திரும்பி தாத்தாவை பார்க்க தாத்தா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க, என்ன வேணும் அப்படின்னு எட்டி பார்க்க டிரைவர் சீட்டில் ஒருத்தன், டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன், பின்னாடி ஒருத்தன். இவனுக்கு 2 பேரும் கூட கையில் பாட்டில் வச்சுட்டு ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருக்கானுங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறவன் சுத்தமாக ஸ்டெடியாகவே இல்லை. பேர் என்ன? அது
பேர் என்னன்னு சொல்லு. மோகனாங்க. மோகனாவா? சரி, வா, நான் போலாம். நான் வரலங்க, நான் உள்ள போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா 2 எட்டு வைக்க கார்ல இருந்து டப்புன்னு இறங்குனவ வேகமா அந்த புள்ளை இழுத்து உள்ள இழுத்துக்கிறான். வண்டி உடனே கிளம்பிருது. கரெக்டா அப்பதான் வெளியில எட்டி பாக்குற அவனோட அண்ணன் அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டு, பாப்பா, பாப்பா, பாப்பா அப்படின்னு கத்திட்டே பின்னாடி போக விடுக்குன்னு எந்திரிக்கிறவரு, என்னாச்சியா, என்னாச்சு? ஐயா, பாப்பாவை அந்த வண்டியில் தூக்கிட்டு போறாங்க ஐயா. என்னையா சொல்ற? பாப்பாவை தூக்கிட்டு போறாங்களா? புள்ள எதுக்கு வெளியில வந்துச்சு? பாத்ரூம் போக வந்தா, நானும் முழிச்சேன். எப்பவுமே வந்துருவான்னு பார்ப்பேன், அதே மாதிரி வந்துருவான்னு நினைச்சா அவ வரவே இல்லை. அதான் என்ன நெட்டி பார்த்தா அந்த வெள்ளை கலர் இதுல பிள்ளையை கூட்டிட்டு போறாங்கன்னு அவ அழுக ஆரம்பிக்க இவரும் நெஞ்சு பதக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அதே நேரத்துல கம்பெனி வண்டி வந்து நிக்க அதுல இருந்து இறங்கி வரக்கூடிய வள்ளி இவங்களிடம் நிக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்டு விஷயத்த தெரிஞ்ச உடனே நெஞ்செல்லாம் வெடிச்சு போயிருது. ஐயோ, என்ன பண்றது, யாரும் தெரியலையே, நான் எங்க போய் சொல்லுவேன், வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேக வேகமா ஓட அங்க போய் விஷயத்த சொல்ல அவங்க ரொம்ப ஆர்வமா கேஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா, ஏங்க, எந்த பக்கம் போச்சு என்ன போச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே, இப்ப வந்து சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன், ஐயா, வண்டி நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல அவர் வேகமா அந்த வண்டி நம்பரை எழுத போறாரு. வண்டி நம்பரோட 2 நம்பர் சொல்லி 3ஆம் நம்பர் சொல்லும் பொழுதே அவர் எழுதுறத நிறுத்திடுறாரு. ஐயா, எழுதுங்க ஐயா. 14, கடைசி 2 நம்பர் 14. தம்பி, 14ஆ? ஆமாங்க ஐயா. வெள்ளை கலரா? ஆமாங்க ஐயா. ஜீப் மாதிரி இருந்துச்சு, பின்னாடி டயர் இருந்துச்சா? ஆமாங்க ஐயா. தம்பி, என்ன தம்பி? ஐயா, என்னாச்சுங்க ஐயா? அது யாருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க ஐயா. உடனே அந்த பெரியவர், ஐயா, யாருதுங்க, எதுக்கு இப்படி சொல்லுறீங்க? என்னங்க, சின்ன பையனுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஐயா, எனக்கு நெசமா தெரியலங்க. என்னங்க நீங்க? நம்ம சாலமன் அண்ணனுதுங்க. ஐயோ, என்னங்க ஐயா சொல்லுறீங்க? ஆமாங்க, பெரிய இடங்க, அவங்கள பத்தி ஊருக்கே தெரியுங்க. இப்போ வந்து கேட்டா நாங்க என்னங்க சொல்ல முடியும்? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டவே இல்லை. 1 வாரத்துக்கு மேல அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க. இவங்களும் பசங்களை தேடுறாங்க. அந்த ஐயாவும் வள்ளியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய இந்த பையன் அவங்கள தேடி அலையிறான். அப்ப கரெக்டா ஒரு நாள் அவன் அந்த கம்பெனிக்கு பின்னாடி அதே வண்டி அதே நம்பரை பார்க்க வேக வேகமா அந்த வண்டிக்கு போறான். அப்ப பார்க்கும் பொழுது உள்ள காளிதாசும் பெருமாளும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏங்க, ஏங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு முன்னாடி என் தங்கச்சியை நீங்க தூக்கிட்டு போனீங்கல்ல, என் தங்கச்சி எங்கேன்னு சொல்லுங்க, எனக்கு என் தங்கச்சி மட்டும் கொடுங்க ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க, என் தங்கச்சியை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்க உடனே பெருமாள் பக்கத்துல வந்து, தங்கச்சியாப்பா, தோ தோ தரவா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த கம்பெனிக்கு பின்னாடி அவனை பயங்கரமா அடிச்சிடுறாங்க. தள்ளி விட்டதில் மண்டை கீழே அடிச்சு அவன் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடுறான். பெருமாளும் காளிதாசு அங்கிருந்து வந்துடுறாங்க. சாலமனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. எப்படியோ ஒரு அரை நாளுக்கு அப்புறமா இந்த பையன் இப்படி அடிபட்டு கிடக்கிற விஷயம் வள்ளிக்கு தெரிய அந்த பையனை தூக்கிட்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்றாங்க. அவனுக்கு சீரியஸா இருக்கு, பிளட் லாஸ் ஆயிடுச்சு, அவன் இனிமேல் பொழைக்க மாட்டாங்கிற கண்டிஷன்ல அவன் இருக்க. கடைசியா வள்ளியை கூப்பிட்டு, எம்மா சொல்லுயா, சொல்லு. எம்மா, அவன் பேரு பெருமாள், இன்னொருத்தன் பேரு காளிதாசுமா. ஐயா சொன்ன மாதிரி சாலமனுக்கு கீழே இருக்கிறாங்கம்மா. இவங்க கூட சேர்ந்து இன்னொரு ஆள் இருக்கிறாம்மா. அந்த பல்லடை ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகனோட பேரையும் சொல்ல, இவங்க 4 பேரு தாம்மா இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. நான் கேட்டம்மா, யாரோ சாலமன் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்து தப்பு பண்ணி அந்த பிள்ளையை எரிச்சமில்ல, அவன் அண்ணனாட்டிருக்குது அப்படின்னு நம்ம வீட்டு ஏரியாலாம் சொல்கிறாங்கம்மா. வெளியில் ஐயா படுத்துட்டு இருந்தாலாம் சொல்கிறாங்கம்மா. நம்ம தங்கச்சி என்னமோ பண்ணி கொண்டுட்டானுங்கம்மா, அவனுங்களை விட்டுறாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் இறந்து போயிடுறான். அவ்வளவுதான். வள்ளிக்கு உலகமே நின்று போன மாதிரி ஆயிடுது. ஒரு பொண்ணுக்கு எத்தனை கஷ்டம் வருது. உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய வள்ளிக்கு பக்கத்துல வந்த அவரு அந்த சாப்பாட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஒரு வாய் சாப்பிடு கண்ணு. இல்லையா, மாட்டேன், 3 பேர்த்த கொன்னுட்டேன், இந்த சாலமன் மட்டும் கையில கிடைச்சான், அவனை கொல்லாம நான் விட மாட்டேன். எப்படியோ இந்த 3 பேர்த்தையும் கொன்ன மாதிரி இவனையும் நான் கொன்று போட்டுட்டேன், என் மனசு ஆறிடும். பெத்தவளும் இல்லை, அப்பனும் உருப்படி இல்லை, சித்திக்காரி கொடுமை, கட்டுனவன் விட்டுட்டு போயிட்டான் கொடுமைக்காரன், பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்க 2வது வந்தவனும் செத்து போயிட்டான் கொடுமைக்காரன், அவன் பெத்த பிள்ளையும் என் பிள்ளைய வளர்த்த, உலகமே நல்லா மாறுச்சுன்னு நினச்சேன், என் 2 பிள்ளையும் இப்படி அனாதையா என்னை விட்டு போயிட்டுச்சுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா.
2 எப்படி உசுரை விட்டுச்சு பார்த்தீங்கல்ல. அவனுங்க 4 பேர்த்துல 3 பேர்த்த கொன்னுட்டேன். அந்த சாலமனை மட்டும் நான் கொன்னுட்டேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் நானே போய் போலீஸில் சரணடைஞ்சிருவேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஐயா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஐயா, நீ ஒரு தப்பு பண்ணல தாயி, நீ கவலைப்படாமல் இரு. அவன் நம்ம கையில் சிக்காமையாக போயிடுவான். இல்லையா, அவன் ஊரில் இல்லை, ஏதோ அவன் கட்சி விஷயமா டெல்லிக்கு போயிட்டு இன்னும் 4 நாள் கழிச்சு தான் வரானாமா. அவன் வந்து தமிழ்நாட்டில் காலை வச்சு என்னைக்கு நைட்டு எங்கே தங்குறானோ அன்னைக்கு அவனுக்கு கடைசி நைட்டு. அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிற வள்ளியோட முகத்தில் அப்படி ஒரு கோபம். வள்ளி செய்கிற தப்பு தான், ஆனால் அவன் நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப பாவமாக தான் இருக்குது. சாலமன் இன்னும் 4 நாளில் ஊருக்கு வராரு. சாலமன் இறப்பாரா? அதுக்குள்ள வள்ளியை மதியும் கிரிச்சந்திரனை பிடிச்சிருவாங்களா? பார்க்கலாம். சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கக்கூடிய சாலமன் இறங்கின உடனே அங்க ஒரு 10 பேர் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. சாலமனுக்கு ஷால் போட, பொக்கே கொடுக்க, வந்தவங்களை வரவேற்க நின்றுட்டு இருக்காங்க. சாலமன் வேகமா வந்து மூஞ்சில ஒரு பரபரப்போட அங்கிருந்து வெளியில வராரு. வணக்கம்னு சொல்லி எல்லாருக்கும் கை காமிச்சுக்கிட்டு அவர் அங்கிருந்து வரும் பொழுது பக்கத்துல வந்த ஒருத்தர், ஐயா உங்ககிட்ட கம்முனுடா, எதுவாக இருந்தாலும் காரில் போய் பேசிக்கலாம், அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு போகவே பின்னாடி இருந்த 2 பேர் அப்படியே நின்னுடுறாங்க. அதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து, என்னங்க உங்கள் ஐயா ரொம்ப டென்ஷனாக போகிற மாதிரி இருக்குது, ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்ல வந்தது கூட கரெக்டாக பதில் சொல்லாமல் போயிட்டு இருக்கிறாரு, அப்படின்னு பரபரப்பு. விஷயம் தெரியாது உனக்கு? தெரியாதுங்களே, நான் பொக்கே கொடுத்தேன், அது கூட அவர் கண்டுக்கலையே, அதனால தான் கேட்குறேன். எப்போவுமே ஏதாவது பார்த்தா சிரிப்பாரு, அது கூட பண்ணல, அதனால தான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஆள் திருப்பூரில் கொஞ்சம் பெரிய ஆள், அந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடெலாம் இந்த ஆள் வச்சதான் சட்டம். அப்படி இருக்கும்போது இந்த ஆள் கூட ஒரு கூட்டாளிங்க 3 பேர்த்து எவனோ சர்றா மாதிரியா வெட்டி கொண்டிருக்கிறான். ஐயோ, என்னையா சொல்கிறேன், இவனுங்களாம் நல்லா கொடை கொடுப்பானுங்களே, கொடை கொடுத்தானுங்க 5-6 கொடை கொடுத்தாலுமே நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் இருக்குது, நிறையா கொலை பண்ணியிருக்கிறானுங்க. அதில் எவனோ ஒருத்தன் இவனுங்களை போட்டு தாக்கிட்டு இருக்கிறான். அந்த பயத்தில் தான் இருக்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டிய ஆள் பயத்தில் நடுங்கி போய் அங்கேயே இருந்திருக்குது. ஏதோ பிள்ளைக்கு ஒரு விஷயம், அந்த பிள்ளைக்கு ஏதோ பார்க்கணுன்னு காலேஜ் விஷயமா உடனே அவங்க அப்பா வரணும், இவர் வந்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு, இல்லைன்னா வந்திருக்க மாட்டார். நெசமாலமா சொல்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குதா? இதுகெல்லாம் கருப்பு தோல் போத்துனதுங்க, இதுகெல்லாம் உள்ளுக்குள்ளே நரி, வெளியில் புளித்தோல் போத்திட்டு சுற்றிட்டு தெரியுதுங்க. எனக்கு தெரியும், இந்த ஆளோட கூட இருக்கிறவன் தான் என் மச்சனனுக்கு ஃப்ரெண்டு. வந்து சொல்லுவேன், எக்கச்சக்க பிரச்சனை பண்ணி நிறைய இடத்த வளைச்சி போட்டிருக்கிறானுங்க. கூட இருப்பானுங்களே, அந்த ஆள் பேர் என்ன, பெருமாள், அப்புறம் தாசு, அப்படி சேகர், என்னமோ சொல்லுவானுங்க, சரியா ஞாபகம் இல்லை. அவனுங்களாம் இன்னும் அயோக்கிய பசங்கனுங்க. அவனுங்கள்லாம் இப்படி வந்து மாட்டி செத்து போனது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கொல்ற எவன் தான் தெரியல. இந்த ஆளுக்கு உயிர் பயம், அதனால தான் இப்போவே திருப்பூர் போகாமல் சென்னையிலே தங்க போகிறான் அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி அந்த வயசான ஐயா நின்றுட்டுருக்கிறாரு. இதை கேட்டுட்ருக்க ஃபோனை ஒரு பேக்கெட்டில் ஆன் பண்ணி இருக்குது. ஃபோனை எடுத்து, கண்ணு வள்ளி, இந்த ஆள் கிளம்பிட்டேன், அது மட்டும் இல்லை, நான் கேட்ட விஷயம் என்னன்னா அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்ல வள்ளி பொறுமையாக நின்றுட்டுருக்கிறா. ஹோட்டல் வாசல்ல இறங்கி உள்ள போனவர் வேக வேகமா ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற ஆளை விட்டு இன்ஸ்பெக்டர் மதியை வர சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் மதி வேக வேகமா அங்க போறாங்க. போனவங்க அந்த இடத்துல அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு, சொல்லுங்க சார், மேடம், இந்த ஹோட்டலை சுற்றி ஃபுல்லாக பாதுகாப்பு போட்டிருக்கீங்களா? பேச்சுலேயே அப்படி ஒரு பதட்டம். இருக்குது சார், பாதுகாப்பு போட்டிருக்குறோம். மேடம், அவனுங்க 3 பேர் செத்துட்டானுங்களுக்காக கிடையாது, யாரோ எங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமையில் தான் இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் 4 பேருமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் சீக்கிரமாக முன்னேறினவங்க. எங்கள் எதிர்கட்சி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்குறோம், எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, நாங்கள் எந்த இல்லீகலும் பண்ண கிடையாது. ஆனால் எங்கள் மேலே பொறாமப்படுற எவனோ இப்படி பண்ணுறான். நான் என் பிள்ளையோட காலேஜ் விஷயத்தை முடிக்கிற வரைக்குமே யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. 2 கான்ஸ்டபிள் கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்களா? ஐஜி ஃபோன் பண்ணார் சார், 2 பேர்த்த ஹோட்டலுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறேன் சார், எக்காரணத்தை கூட நீங்கள் வெளில போகாதீங்க, ஒரு வேளை வெளியில் போனீங்க அப்படின்னா எங்களால் பாதுகாப்பு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி? நான் எங்கேனாலும் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தானே ஆகணும்? அதெல்லாம் முடியாது, நான் பிள்ளையோட காலேஜ் விஷயத்தை முடிச்சுட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் மும்பை போக போகிறேன், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தாகணும். சார் கொடுக்குறோம் சார் சொல்லிட்டு மதி வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனவங்க கிரிச்சந்திரனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. அந்த ஐயா மரத்துக்கடையில் நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு. கண்ணு வள்ளி, சொல்லுங்க,
எங்கே இருக்கிற கண்ணு? ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறேன். வேண்டாம் கண்ணு, போலீஸ் பாதுகாப்பாக இருக்குது. நம்ம வேற ஏதாவது பண்ணணும். இது ஏதோ பெரிய பிரச்சனை ஆக மாட்டிருக்குது. ஐயா, போலீஸ் இப்போ மாட்டுவாங்கலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நானே அவனை கொன்னதுக்கப்புறம் போலீஸில் போய் சரணடையாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் அவனை கொல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறக்காக தான் பயந்துக்கிட்டு இருக்கேன். கொன்னுட்டுனா இப்போவே அதான் அவங்க நிற்குது அந்த அம்மா ஜீப்புக்கிட்ட, அதுக்கிட்ட போய் நான் சரணடைஞ்சிருவேன். கண்ணு புரியுது, ஆனால் அவனை நம்ம கொல்லணுமே, அதான விஷயம். கம்முன்னு என்னன்னாலும் பரவாயில்ல, நான் உள்ள போய் ஒரே வெட்டா வெட்டிட்டுமா? வேண்டாம் ஐயா, அந்த 3 தப்பை நான் தான் பண்ணினேன். அதே மாதிரி இவனையும் பண்ணிட்டு நானே போய்க்கிறேன். நீங்கள் எதுக்கு எங்களுக்காக சிரமப்படணும்? வயசான கட்டகன்னு, இனி வெளியிலிருந்து என்ன பண்ணுறது? நீயும் உன் பிள்ளைகள் இருக்கும்போதாவது எனக்கு ஒரு பிடிமானம் இருந்துச்சு. பெத்ததுக்கு துரத்தி விட்டால நீ பெத்தவ மாதிரி இருந்த. ஆனால் எனக்கு இப்போ என்ன கண்ணு வந்துட்டு நீ இல்லாமல்? அப்படிலாம் கவலைப்படாதீங்க ஐயா. நான் பெத்ததும் இல்லை, என்கிட்ட வந்ததும் இல்லை. நான் இனி இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லையா என்ன? நீங்கள் எனக்காக காத்துருங்க, நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேங்க ஐயா. நீங்கள் அதெல்லாம் எதுவும் பற்றி பேச வேண்டாம். நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிருங்க ஐயா. ஐயோ கண்ணு, உன்னை விட்டுட்டு நீங்கள் நெசமாலுமே என்னை ஒரு பொண்ணாக நினச்சிங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் அந்த பொட்டிக்கடையை பாருங்க. சொன்ன உடனே அவக்கு ஃபோனை கட் பண்ண இவர் அந்த மரத்தடியிலேயே கண்ணை தொடச்சிக்கிட்டு நிற்கிறாரு. பாவம் இல்லை, அவருக்கு எவ்வளோ நாள் இவங்க கூட இருந்து இப்போ அவளும் இருக்க மாட்டான்னு நினைக்கும் பொழுது வேதனையாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம்தான் அவள் ஒரு முடிவு எடுக்கிறா. எப்படியாவது சாலமனை கொன்னுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறா. அதே மாதிரி அவள் ஒரு பிளான் போடுறா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு ஆக ஆக சாலமனுக்கு மனசுக்குள்ள தைரியம் வருது. ஏன்னா உள்ளுக்குள்ள தண்ணியிலிருந்து சாப்பாட்டுலேருந்து கொண்டாந்து வைக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, வெளியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்ஸ்பெக்டர் மதி வெளியில் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி எக்கச்சக்க ஏற்பாடுகள் இருக்க சாலமனுக்கு ஒரு தைரியம். பிள்ளையோட காலேஜ் டீட்டெயில் சீக்கிரமாக முடிச்சுட்டு மும்பைக்கு போய் ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வரணும். ஏன்னா இந்த கொலையெல்லாம் அடங்கணும். இந்த கொலைகாரனை போலீஸ் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்க. மதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த பெருமாளை கொண்டு அந்த ஆளை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ரொம்ப திறமையான ஆளாமா. அதனால குற்றவாளி யாருங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நாம் அது வரைக்கும் போய் மும்பையில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஆர்டர் பண்ண பரோட்டாவையும் சிக்கனையும் சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துருக்கிறாரு. அப்போ கரெக்டாக அவருடைய ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபோனை எடுத்து பார்க்க அதில் அன்னோன் நம்பர். எடுக்கலாமா வேண்டாமா நினச்சிட்டு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கொடுக்குறாரு. ஐயா பேசியா அப்படின்னு சொல்லி சிக்கனையும் அந்த பரோட்டையும் வாயில் வச்சுட்டே பேச ஃபோன் அட்டன் பண்ணவர், ஹலோ ஐயா சாப்பிட்றாங்க. அப்படிங்களா? என்னங்க சொல்கிறீங்க? இந்த ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, என்னையா என்னாச்சு? ஐயா இல்லைங்க, போலீஸ் பேசுது. போலீஸா? ஆறு? ஐயா தெரியலிங்க ஐயா, நீங்கள் வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஆறுப்பா நீ அப்படின்னு கேட்க, ஐயா உங்கள் பொண்ணும் ஒய்ஃபும் திருப்பூர்லேருந்து சென்னை வந்துட்டு இருந்தாங்களாங்க ஐயா? ஆமாம், ஏன்? இல்லைங்க ஐயா, இங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. 3 டெட் பாடி இருக்குது. ரெட் கலரு, பார்க்கறக்கு ஸ்கார்பியோ மாதிரி இருக்குது. அதில் நம்பர் கூட அப்படின்னு சொல்ல வாயில் வச்ச சிக்கன் அப்படியே தட்டுக்கு போக கையை வேக வேகமாக கழுவிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் ஒய்ஃபு ஃபோன் அட்டன் பண்ணல. ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்குது. ஒரு 4 வாட்டி. அடுத்து பொண்ணுக்கு எடுத்து பண்ண அது நாட் ரீச்சபிள்னு வருது. மறுபடியும் டிரைவருக்கு பண்ண டிரைவர் ரிங்கு போகுது. ஃபோன் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நெஞ்சு பதப்பதப்பாக இருக்க மறுபடியும் அதே அன்னோன் நம்பர்லேருந்து கால். அதே சேம் விஷயம். எங்கய்யா, எங்கே நடந்திருக்குது? ஐயா சென்னையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இல்லைங்க ஐயா அப்படின்னு ஒரு இடத்த சொல்ல அவர் உடனே அங்கிருந்து கிளம்புறாரு. வெளியில் வந்தோடனே கான்ஸ்டபிள் 2 பேரும், ஐயா உங்களுக்கு பந்தோபஸ்து கேட்டீங்க, இப்போ கிளம்புறீங்க? யோ சும்மா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் டிரைவருக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதே அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்க கீழே இறங்கி வந்தவர் ஜீப் பக்கத்தில் நின்றுக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்து, மேடம் நான் முக்கியமான இடத்துக்கு போகணும், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா? வரேன் சார், என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை மேடம், தயவு செஞ்சு வாங்க. சரிங்க சார், நீங்கள் உங்கள் ஜீப்பில் போங்க, நாங்கள் வரோம். உங்களையும் நீங்கள் வர மாட்டீங்களா? இல்லை சார், எங்கள் ஜீப்பில் ஏற்கனவே நாங்கள் 3 பேர் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பின்னாடி உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்தா புரியுது புரியுது, நான் வரேன். டிரைவர், ஏய் டிரைவர் அப்படின்னு தேட டிரைவர் அங்கே காணவே இல்லை. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து, நீங்கள் போங்க வண்டி எடுங்க, அவர் ஏதோ எமர்ஜென்சியாக போராட்டிருக்கு அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபிள் வண்டி எடுக்க அந்த வெள்ளை கலர் வண்டியில் சாலமன் ஏறி போகிறாரு. பின்னாடி இன்ஸ்பெக்டர் மாதிரி ஃபாலோ பண்ண அவர் ஃபோன் பண்ணி, மேடம் ஃபாலோ பண்ணுறீங்களா? வந்துக்கிட்டு தான் இருக்கேன் சார், எந்த லொக்கேஷன் சொல்லுங்கள். அது அது நான் போகிறேன் மேடம், நீங்கள் வாங்க
சார் என்ன எமர்ஜென்சி? ஐயோ என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க மேடம், ஒரு நிமிஷம் நீங்கள் சீக்கிரம் வாங்களேன், நீங்கள் பின்னாடியே வந்துட்டுருங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. வண்டி போய்கிட்டே இருக்குது. 12 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா வண்டி டிரைவரு கான்ஸ்டபிளாக இருக்கிறவர் வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. சாலமன் வேகன்னு சொல்ல அவரும் வேகமாக ஓட்டிட்டு போய் காரை சொன்ன இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்துனா அங்கே எதுவுமே இல்லை. ஒரு காக்கா கூட கிடையாது. சுற்றி முற்றியும் பார்க்க மறுபடியும் அந்த அன்னோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அந்த அன்னோன் நம்பர்லேருந்து யாரும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. இதில் என்ன ஆச்சரியன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய மதியோட ஜீப்பும் காணோம். பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிளை பார்த்து, என்னையா சார், என்ன சார், என்னையா அதெல்லாம் புரியல சார், யாருமே காணாயா, என்ன சார் சொல்கிறீங்க, யார் இருப்பாங்கன்னு வந்தீங்க? இல்லை என் பொண்டாட்டி புள்ள இவங்க எல்லாரும் அப்படிங்கும் பொழுது கரெக்டாக அவருடைய ஃபோன் அடிக்க அதில் அவங்க ஒய்ஃப் நம்பர் வருது. வேகமாக அட்டன் பண்ணி, எங்கடி இருக்க, என்னங்க வந்துக்கிட்டு இருக்கிறேங்க, ஃபோன் என்னடி ஆச்சு, ஃபோன் எங்கிட்ட தான் இருக்குது, இப்போ தாண்டி ஒரு 10 நிமிஷம் கூட பண்ணிக்கிட்டே இருந்து எடுக்கவே இல்லை. ஆமாங்க, எதுக்கு இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்குறீங்க, அந்த டிரைவர் எங்கே இருக்கிறான், எங்கள் கூட தாங்க இருக்காரு, என்ன தாண்டி பிரச்சனை, ஏன்டி ஃபோனை 2 பேரும் எடுக்கல, புள்ள ஃபோன் எடுக்கவே இல்லை, அவள் ஏதோ ஃபோனுக்கு ஹெட்செட் போட்டுட்டு வந்திருந்தா. சரிடி, நீ ஏண்டி ஃபோனை எடுக்கல, டோல்கேட்டில் மாட்டிக்கிட்டேங்க, அவன் சண்டைக்கு வந்துட்டான் பயங்கரமாக டிரைவர்கிட்ட டோல்கேட்டில் இருக்கிறோம் சண்டைக்கு வந்தானா, அதுக்கும் ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னடி இருக்குது, சண்டை கட்டும் போது ஃபோனை பிடுங்க வந்தானுங்க 3 பேர், அதனால நானும் டிரைவரு டக்குன்னு காருக்குள்ளே ஓட்டோம், உங்கள் உள்ள ஹெட்செட்டை போட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டா, என்ன பண்ணுறது, பிரச்சனை தேவைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன நினச்சே தெரியலங்க, அவனுலாம் அவன் சண்டை கட்டினானுங்க, என்ன நினச்சுன்னு தெரியல, அவனுங்களாம் உடனே இப்போ போய் போங்கன்ட்டாங்க, ஃபோனை பிடுங்க வரானுங்க விஷயமே இல்லாமல், வந்து பார்த்தா நீங்கள் எங்கள் 2 பேத்துக்கு இப்படி கூப்பிட்ருக்குறீங்க, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறத வந்துடுறோம் அப்படிங்கும் பொழுது பின்னாடி இருந்து சர்ருன்னு ஒரு வெட்டு. அப்படியே திரும்பி பார்க்க ஃபோன் டப்புன்னு கீழே விழுக ஃபோன் சுக்குநூறாக உடையுது. பின்னாடி வள்ளி நின்றுக்கிட்டு இருக்கிறா. வள்ளியை பார்த்து அவனோட கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா, நீ செஞ்சவன உன்னை பாதிக்க வேண்டாம், ஒரு பிஞ்சு குழந்தைய 4 பேர் தூக்கிட்டு போய் அத்தனை சித்திரவதை பண்ணியிருக்கீங்க, அதை கேட்க வந்த என் பையனையும் கொண்டு போட்டிருக்கீங்க, உனக்கு ஒரு பிள்ளை இருக்கால்லடா, அந்த பிள்ளை வேணா இப்படி பண்ண அசிங்கமாக இருக்குல்ல, உன் பிள்ளை இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு அசிங்கமாக இருக்குல்ல, அப்போ என்ன என் பிள்ளையை மட்டும் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கெட்டில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்து அவருடைய விரல்களில் தடவரா. இவ க்ளவுஸ் போட்டிருக்க அவரோட விரல்களில் தடவை அவர் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிள் எதுவுமே பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போகிறத பார்க்க சாலமனுக்கு இன்னும் பயமாக இருந்துச்சு. மறுபடியும் அருவாளை எடுத்து மறுபடியும் ஒரு விஷயத்தை அதில் தடவி டக்குன்னு நெஞ்சை பார்த்து ஒரு கிளி. அரை உசுறு இப்போ போயிடுச்சு. இப்போ கரெக்டாக கால் மேலே ஏறி நிற்க அவர் எலும்பு உடைய கத்த ஆரம்பிக்கிறான். சாலமன் கத்துறது அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலேயுமே அதிர்ந்து கேட்க தான் செய்யும். ஆனால் என்னன்னு தெரியல, யாருமே வரவே இல்லை. வந்த ஜீப்பும் இல்லை, இன்ஸ்பெக்டர் மதியம் இல்லை, ஒருத்தருமே கிடையாது. கடைசியாக கை மேலே ஏறி நின்று தலைமுடி இழுத்து பிடிச்சு கையில் இருக்கக்கூடிய சின்ன கத்தி எடுத்து அவனுடைய கன்னங்கள், காதுகள், கழுத்துகள்னு எல்லா பக்கத்துலேயும் வெட்டு. அவ்வளோதான், துடிக்க விட்டுட்டா. இப்போ மிளகாத்தூளை எடுத்து அவன் கண்ணு புண்ணு பக்கத்துலாம் போட இன்னும் துடிக்க ஆரம்பிக்கிறான். காலில் பட்ட வெட்டு, காலில் முறிஞ்ச எலும்பு எந்திரிக்க முடியாமல் பண்ணுது. அது மட்டும் இல்லை, பிறப்பு உறுப்பை சர்ருன்னு பாதி மட்டும் அறுக்கிறா. இதெல்லாம் இருக்குங்க எடுத்தாண்ட தப்பாக பயன்படுத்துகிறீங்க. ஒரு உறுப்புங்கிறது எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க, ஒரு குழந்தை பிள்ளை ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சர்ற மாதிரியே வெட்ட ஆரம்பிக்கிறா. கத்தலோட அந்த வெட்டு இதோட அப்படியே அவன் துடிச்சு இறக்குறான். அவன் துடிச்சு இறந்துட்டு இருக்கிற அதே நிமிஷத்தில் பின்னாடி இருந்து மதியம் சைடில் காட்டுக்குள்ளே இருந்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் வராங்க. 2 பேர்த்தையும் பார்த்த உடனே அந்த கத்தியை கையில் இருக்கக்கூடிய அருவாளை அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறா. கொடுத்த உடனே 4 தப்பே நான் தான் மேடம் பண்ணினேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், தேங்க்ஸ் மேடம், என்னை புரிஞ்சுக்கிட்டு இவனை கொல்றதுக்கு என்னை வெளியில் விட்டு வச்சிருந்து ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்கள் நன்றியை சார், உங்கள் நன்றியுமே என்றைக்குமே மறக்க மாட்டேன், ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் மதி, இல்லை வள்ளி, போலீஸுங்கிறதுக்கு முன்னாடி நானும் பிள்ளைகளை பெற்றவங்க தான், அவரும் பிள்ளைகளை பெற்றவங்க தான், பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி ஒரு சில மிருகங்களால் நாசமாக போகுது, இவனை வெளியில் விட்டோம்னா கண்டிப்பாக
இவன் இன்னும் எத்தனையோ பசங்களை சாகடிப்பான். அதனால தான் உன் மேலே எங்களுக்கு முதல்ல சந்தேகம் வந்த உடனே உன்னை நாங்கள் வந்து பார்த்தோம். ஏன்னா என் கேஸ்லேயும் நீ தான் வந்து சாட்சி சொன்ன, அவரு கேஸ்லேயும் ஒரு பொண்ணு அப்பாவோட வந்து சாட்சி சொன்னதா சொன்னாங்க. அதனால சந்தேகப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 4 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா அரசல் பெருசலாக கேள்விப்பட்டோம். அந்த குழந்தை யாரா இருக்குன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு வயசானவரும் தான் வந்தாங்க, கேஸ் கொடுத்தாங்கன்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க சொல்லவும் தான் எங்களுக்கு பயங்கர சந்தேகமாச்சு. அதில் தான் நீங்கள் அந்த கேஸ் கொடுத்த டீட்டெயிலை வச்சு அங்கே போய் பார்த்தோம். அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு தான் உன்னை தேடி வந்தோம். நீ சொன்ன விஷயங்கள்லாம் எங்களை ரொம்ப பாதிச்சிச்சு. சின்ன வயசுலேருந்து அனுபவித்த வேதனைகள், 2 குழந்தைகளை பறி கொடுத்தது, அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மிருகங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு நீ நினச்சதுல தப்பே கிடையாது. 4 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், 3 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான். ஆனால் நீ பண்ணியிருக்கிறது கொலையான்னு நான் ஒரு அம்மாவா ஒரு பொண்ணா யோசிக்கிறேன். ஒரு போலீஸாக என்னுடைய கடமை பண்ணணும். நீ இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன்ட்ட சரணடைறியா? ஆமாம் மேடம். இனிமேல் எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில்? நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுமில்ல. உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் காளி சூரர்களையெல்லாம் வதம் பண்ணுறது கொலையாயிருமா என்ன? அந்த மாதிரி நினச்சிக்குங்க. சொன்ன உடனே அவள் சிரிக்க, அவளை பார்த்து கிரிச்சந்திரன், வேற வழி இல்லைம்மா, சட்டங்கிறது நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. ஒருவேளை சட்டத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே பல கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் பிள்ளைய பார்த்து அதனால கொன்னேன், என் பையனை தொட்ட அதனால கொன்னேன், என் பிள்ளைய கிண்டல் பண்ண அதனால கொன்னேன்னு கொலைகள் அதிகமாயிருங்கிறதுக்காக தான் நாங்கள் சட்டத்தை யார் கையிலையும் கொடுக்காம இருக்கிறோம். ஒருவேளை அப்படி பண்ணினாலும் நாங்கள் ஜெயிலில் போடுறதுக்கான காரணம், நியாயத்தையும் மீறி சட்டம் இருக்கிறதுக்கு காரணம் மற்றவங்க யாரும் சட்டத்தை தப்பாக கையில் எடுத்துடக்கூடாதுங்கிறக்காக தவிர நியாயம் கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களை வெளில கொண்டு வந்து பார்க்குறோம். வெளியில் வந்து மட்டும் நான் என்ன சார் பண்ண போகிறேன்? உங்களுக்காக ஒரு ஜீவன் அப்பாங்கிற ஸ்தானத்தில் அந்த கடையில் காத்துட்ருப்பார்ல, அவருக்காக. பரவாயில்ல சார், என் வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு வேளை வெளியில் வந்துட்டிங்கன்னா குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துங்க. உங்களுக்கு இப்போ தானே 32 33 வயசு ஆகுது. சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு அவள் ஜீப்பில் ஏற அவளை கிரிச்சந்திரன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மதியும் ஜீப் ஓடிட்டு வந்த கான்ஸ்டபிள்ஸும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பக்காவாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வள்ளியை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கான தண்டனையும் வாங்கி தராங்க. அவளுக்கு பெயில் வாங்கி தரவும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு அம்மா தன்னோட குழந்தைகளை இழந்து அந்த குழந்தைகளோட ஏக்கத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறது மற்றவங்களோட கண்ணுக்கு தப்பாக தெரியலாமே தவிர அவள் மனசுக்கு ஏதோ நிம்மதியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், சட்டம் மட்டும் கடுமையாக இல்லைன்னா யார் வேணாலும் சட்டத்தை கையில் எடுத்து நிறைய தவறுகள் பண்ணிடுவாங்க தான் சட்டங்களை கடுமையாக போட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ பேர் கொலையாளிகளாக மாறியிருப்பாங்க, வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிருந்திருக்கும். எல்லா பெண்களையும் தெய்வமாகவும் அம்மாவாகவும் தங்கச்சியாகவும் பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் பெண்களுக்கு ஏதாவதுன்னா அவங்க கூட சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய தைரியமான ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் சாலமன் மாதிரி ஒரு ஆள் தேவையா என்னன்னு தான் வள்ளி முடிவெடுத்துட்டா போல. ஏதோ நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய போராட்டம் வள்ளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு. ஆனால் நியாயம் எப்போவுமே ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னு சீக்கிரமாக வள்ளி வாழ்க்கை புரிஞ்சிடும். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய நிகழ்வு, பெயர், கதாபாத்திரம், கருத்து, இதில் வந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் முழுக்க முழுக்க கற்பனையானவையே. யாரையும் எதற்கும் காயப்படுத்தியோ குறிப்பிட்டோ சொல்லப்பட்டது கிடையாது. புகையும் கொலை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பையான கதையாகும். யாரை பற்றியும் எதை பற்றியும் குறிப்பிட்டது கிடையாது. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.